ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சயின்ஸில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான ஹியூமன் ஹெல்த் அண்டு டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தோன்னா அடிக்கடி சயின்ஸில் வந்து எப்படியோன்னு இதுலேருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாச்சும் கேட்டுருவாங்க. அதுக்காக தான் வந்து இது படிச்சுக்கிறது மிகவும் முக்கியம். ஸோ இது நினைக்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் ஈஸி அப்படிலாம் கிடையாது. நிஜமாவே இது ஈஸி தான். அதாவது வந்து நீங்கள் இந்த மாதிரி சயின்டிஃபிக் நேம்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி நேம்லாம் பார்த்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் பயப்படுவீங்க. பட் உண்மை என்னென்னா இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அளவுக்குலாம் போக தேவையில்ல. ஜஸ்ட் வந்து அது நீங்கள் ஒரு 2 டைம் படிச்சிங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே மைண்டில் நிற்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பார்க்கும்போது டக்குன்னு நீங்கள் அடிப்பீங்க. அந்த அளவுக்கு தான் இது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம வளவலன்னு பேசாமல் உள்ளே நம்ம போகலாம். ஸோ பார்த்தோம்னா இது பார்த்தோம்னா ஒரு அவுட்லைன் மாதிரி ஃபஸ்ட்டு என்னென்ன நான் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா காமன் டிசீசஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் ஹைஜீன். அதேமாதிரி ட்ரக் அண்டு ஆல்கஹால் அப்யூஸ். அதுக்கப்புறம் டிப்ரெஷன், லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் இன் ஹியூமன் ஹெல்த். இது எல்லாமே சேர்த்தா டிசீஸ் இதுக்குள்ளார வரும். ஸோ அதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த கோட்ஸ் கொடுத்து ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங் அண்ட் நாட் மியர்லி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் வந்து ஹெல்த் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு WHO சொல்கிறாங்க. ஸோ இந்த கோட்ஸ் கொடுத்து இது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங் அண்ட் நாட் மியர்லி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ். அதாவது டிசீஸ் இல்லைனா மட்டும் கிடையாது, மென்டலாகவும் சோசியல் வெல்பீயிங், அதாவது சமூகத்தில் எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பொறுத்துமே வந்து ஹெல்த்தை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நான் பார்க்கலாம். ஸோ காமன் டிசீசஸ் இன் ஹியூமன் பீயிங். ஸோ டிசீஸ்னால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். டிஸார்டர் இல்லைனா மால் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி மட்டும் கிடையாது, மைண்ட் ஆர் பாடி தான் டிசீஸ். ஓகேங்களா? டிஸார்டர் மால் ஃபங்க்ஷன் ஆஃப் மைண்ட் ஆர் பாடி. மைண்ட் இல்லைனா பாடி டிஸார்டர் ஆச்சாவோ இல்லை அது வந்து மால் ஃபங்க்ஷன் பண்ணிச்சுனாவோ அதுதான் டிசீஸ்ன்றாங்க. அது பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜிக்கலாக இருக்கலாம், ஃபிசியாலஜிக்கலாக இருக்கலாம், சைக்காலஜிக்கலாக இருக்கலாம் அந்த டிசர்பன்ஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அது எதால் நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸாலேயோ இல்லை பேத்தஜன்ஸாலேயோ இல்லை ஜெனட்டிக் மூலியமாவோ இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மூலியமாவோ இதான் நடக்கலாம் அப்படின்றாங்க. நார்மலாக டிசீஸை ரெண்டாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இன்ஃபெக்ஷியஸ், அதே மாதிரி நான் இன்ஃபெக்ஷியஸ். ஸோ இன்ஃபெக்ஷியஸில் தான் வந்து பார்த்தோன்னா பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவான், ஃபங்கஸ் இந்த மாதிரி வரும். இதே வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் அதாவது பார்த்தோம்னா ஜெனட்டிக் மூலிமா வர டிஸார்டர், அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த ஆல்கஹால் குடிக்கிறதுனால வர டிஸார்டர், இதெல்லாம் பார்த்தோம்னா நான் இன்ஃபெக்ஷியஸ். அது வந்து மற்றவங்களுக்கு பரவாது இல்லையா? ஸோ அதை தான் வந்து ரெண்டாக பிரிக்காங்க, இன்ஃபெக்ஷியஸ், நான் இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி டிசீஸ் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து பரவுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிக்கன் குனியா இந்த மாதிரி மொத்தமாக பாக்டீரியல் டிசீஸ், வைரல் டிசீஸ், இந்த மாதிரி புரோட்டோசோவான் டிசீஸ்னாவே என்ன ஆகும் பார்த்தோம்னா ஒருத்தங்களுக்கு வந்து பரவும், கம்யூனிகேட் ஆகும். அதை தான் வந்து கம்யூனிகேபிள் டிசீஸ்ன்றாங்க. அதை பார்த்தோம்னா அந்த டிசீஸ் காசிங் ஏஜென்ட்ஸ் என்ன பார்த்தோம்னா பேத்தோஜன்ஸ், நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலியமாவோ, ஏர் மூலியமாவோ, இல்லை ஃபுட் மூலியமாவோ, ஃபிசிக்கல் கான்டாக்ட் மூலியமோ இல்லை வெக்டர்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு டெங்கு, சிக்கன் குனியாலாம் வருதுலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ரேபிஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா பாக்டீரியா இருக்குன்னா பாக்டீரியா வந்து டைரெக்டாக நம்மளுக்கு வராது. ஃபஸ்ட்டு பாக்டீரியா இருக்கும். பாக்டீரியா என்ன பண்ணும், போய் கொசுக்குள்ளார இதாகும். அந்த கொசு வந்து நம்மளை கடிக்கும் போது அந்த கொசு கிட்டது நம்மளுக்கு பரவும். இதில் அந்த கொசு தான் வெக்டர். ஓகேங்களா? அதுதான் அந்த மூலியமாகவும் பரவும் அப்படின்றாங்க. ஓகே, இந்த டிஸ்காசிங் பேத்தோஜன் வந்து எதுவாக இருக்கலாம்னா வைரஸாக இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம், புரோட்டோசோவான் பேரசைட்ஸாக இருக்கலாம், அதேமாதிரி ஹெல்மித்திக் பேரசைட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ பிரிக்கிறாங்க. ஸோ இது நீங்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அழகாக வந்து தெரிஞ்சிடும். இதெல்லாம் நான் கதையாக சொன்னதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ முதல்ல ஒரு காமனாக ஹியூமன் டிசீஸ் வந்து எப்படிலாம் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பாக்டீரியா மூலம் வரலாம், வைரல் மூலம் வரலாம், ஃபங்கஸால் வரலாம், புரோட்டோசோவான்ஸ் மூலியம் வரலாம், ஹெல்மின்திக் டிசீஸ் அப்படின்றனால வரலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்டீரியானா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதாவது பார்த்தோம்னா இந்த டிசென்ட்ரி, பிளேக், டிப்தீரியா, காலரா, டைஃபாய்டு, நிமோனியா இது எல்லாமே பாக்டீரியா அப்படின்ற ஒரு ஒரு உயிரின் ஒரு செல் உயிரின்னுவாங்க இல்லையா, ஒன் செல் ஆர்கனல், அதால் வரதான் இந்த பாக்டீரியா. ஸோ வைரல் டிசீஸ்ன்றது பார்த்தோம்னா பாக்டீரியல் டிசீஸ் விட கொஞ்சம் வந்து தீவிரமானது ஒருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வைரல் டிசீஸ் பார்த்தோம்னா பாக்டீரியாவோட கிட்டத்தட்ட 100,000 மடங்கு சின்னதாக இருக்கும். அப்படின்னும் போது அதை ட்ரீட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா?
ஸோ அப்படின்னும்போது வைரல் டிசீஸு அந்த மாதிரி வைரஸால் பரவுறது. அடுத்து ஃபங்கல் டிசீஸ் பார்த்தோம்னா இந்த நம்மளுக்கு காலில் பார்த்தோம்னா அந்த சேத்து புண்ணு இந்த மாதிரிலாம் வருதுன்னுவாங்க இல்லையா, அதெல்லாம் தான் வந்து ஃபங்கஸால் வரத்தான் அது. அந்த பூஞ்சு பிடிச்ச மாதிரி அப்படியே அரிச்சிட்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக, அதுதான் ஃபங்கல் டிசீஸ். புரோட்டோசோவான் டிசீஸ் பார்த்தோம்னா லைக் அமீபா நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இப்படி டிசைனாக போட்டு டொக்கு டொக்கு டொக்குன்னு அடிச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா, அந்த அமீபா. ஸோ இதெல்லாம் தான் புரோட்டோசோவான்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த புரோட்டோசோவான் என்ன பண்ணால் நம்ம உடம்புக்குள்ளார போய் பல பிரச்சனைகள் நம்ம ஏற்படுத்தும். அது வந்து ஒரு வகை. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஹெல்மின்திக் டிசீஸ். ஹெல்மின்திக் டிசீஸ்னால் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த கொக்கி புழு, ஹூக்வாம், அந்த மாதிரி நாடா புழு, அப்புறமேட்டுக்கு இது மாதிரி புழுவால் பேரசைட்டால் நம்மளுக்கு உருவாகுது அப்படின்னா அதான் ஹெல்மின்திக் டிசீஸ்னுவாங்க. ஸோ இந்த யானைக்கால் நோய் இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஹெல்மின்திக் டிசீஸ் தான் வரும். அதை தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இந்த டிசீஸ் வந்து பாக்டீரியா டிசீஸா இல்லை வைரல் டிசீஸா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது மிக மிக முக்கியம். இதுவே வந்து கொஷினாக கேட்பாங்க. எக்ஸாம்பிள் அத்லெட்டிக்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது கீழே பாக்டீரியல் டிசீஸ், வைரல் டிசீஸ், ஃபங்கல் டிசீஸ், புரோட்டோசோவான் டிசீஸ், ஹெல்மின்திக் டிசீஸ்னு கொடுத்துட்ருவாங்க. ஸோ அப்போ அது என்ன டிசீஸ்ன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதுவும் டிக் பண்ண முடியும். இல்லை வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலான்னா மேலே வந்து ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் அவுட் இன் பாக்டீரியல் டிசீஸ்னு கொடுத்து டிசென்ட்ரி, பிளேக், டிப்தெரியா, மம்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு திடீர்னு பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்படின்னும் போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ என்னன்னு தெரியாது, கன்ஃபியூஸ்லாம் தப்பாக போட்டு வந்துடும். ஸோ இது வந்து தரவாக படிச்சிருந்தோம்னா என்னாகும், கரெக்டாக இது ஞாபகம் இருக்கும். ஸோ வைரல் டிசீஸில் பார்த்தோம்னா அந்த மம்ஸ்ன்றது வைரல் டிசீஸ், பாக்டீரியல் டிசீஸ் வராது. அப்போ அதுதான் ஆட் ஒன் அவுட். ஸோ இப்படி வந்து இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டினில். ஸோ அதனால் இதை வந்து ஃபஸ்ட் நம்ம நல்லா படிச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, சோம்பேறித்தனப்படாமல் கஷ்டப்படாமல் ஃபீல் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? அப்படியே என் கூடயே நீங்கள் படிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பாக்டீரியல் டிசீஸ். பாக்டீரியல் டிசீஸில் பார்த்தோம்னா டிசென்ட்ரி, அதுக்கடுத்து பிளேக், டிப்தேரியா, காலரா, டைஃபாய்ட், நிமோனியா. ஸோ இந்த ஒரு 6 டிசீஸ் இருக்குது. இந்த 6 டிசீஸுமே பார்த்தோம்னா பாக்டீரியாவால் உருவாகிறது தான். ஸோ இந்த நிமோனியா அதுக்கடுத்து வேறு என்னெல்லாம் வரும் பார்த்தோம்னா டிபி இருக்கு இல்லையா, டியூபர்குலோசிஸ், டிபி இப்போ இரும்புறமா லொக்குன்னு இரும்பிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுதான் டிபி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா டெட்டானஸ்னால் அந்த அடிபட்டுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த டெட்டானஸ் ஊசி அந்த இதுதான் போடுவாங்க செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்து போகிறது அந்த டெட்டானஸ். அடுத்து பார்த்தோன்னா ஊஃபிங் காஃப், அதாவது வந்து ஒரு மாதிரி அவங்க இருமும் போது கடைசியாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஊப் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக முடிப்பாங்க. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க இரும்புறது பார்க்கும்போதே. அந்த மாதிரி சிவியராக காஃப் பண்ணாங்க, அதாவது ஊஃபிங் காஃப். அது பேர்ல இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி அவங்க இருமும் போது ஒரு மாதிரி லவுடாக சத்தமாக முடியும். ஒரு மாதிரி கடைசியில் கஷ்டப்படுறதுக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதான் ஊஃபிங் காஃப்னு சொல்லிட்டு. இது 3 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சும்மா வந்து இதாக இல்லை, இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமானது. இதில் கேட்டு விட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டிசென்ட்ரி, நம்மளுக்கு நார்மலாக பேதி ஆகுது இல்லையா, அது வந்து டிசென்ட்ரி பாக்டீரியல் டிசீஸ் தான். பிளேக், இந்த பேதி பிளாக்குன்னுவாங்க இல்லையா, அந்த பிளாக்கில் அந்த பிளேக் தான் வந்து பிளாக்குன்னுவாங்க. அது ரெண்டுத்துலேயும் வந்துருச்சா, பேதி பிளாக் 2 வந்துருச்சா, ரெண்டுமே பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிப்தேரியான்றது பார்த்தோம்னா அதாவது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு இந்த தொண்டையில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதாவது நம்மளால் வந்து சரியாக மூச்சு விட முடியாது, சரியாக பேச முடியாது, குறன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி வரத்தான் டிப்தேரியா. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்தளவுக்கு இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு காலரா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். காலரா நோய் வந்துச்சுருவாங்க இல்லையா, அந்த காலரா. டைஃபாய்டு அதே மாதிரி கொசுவால் வரது, நம்ம பாக்டீரியல் டிசீஸ் தான். டைஃபாய்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, டைஃபாய்டு ஃபீவர், அதே தான். அதே மாதிரி நிமோனியா ஃபீவரும் அதே மாதிரி பாக்டீரியல் டிசீஸ் தான். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? பேதி பிளாக்கு அதான் டிசென்ட்ரி, பிளேகு, அதுக்கடுத்து பார்த்தோம்னா டிப்தேரியா, அதுக்கடுத்து பார்த்தோம்னா காலரா, டைஃபாய்டு காலரா, அதுக்கடுத்தது பார்த்தோம்னா நிமோனியா. எக்ஸ்ட்ராவாக எது ஞாபகம் வச்சுக்கணும் சொன்னா டியூபர்குலோசிஸ், டிபி வந்துருச்சுன்னு அந்த டிபி. அடுத்து டெட்டானஸ், அந்த அடிபட்டுச்சுன்னா ஊசி போடுவாங்க இல்லையா, அப்போ அந்த செப்டிக் ஆகக்கூடாதுன்னு அப்போ வரது அந்த டெட்டானஸ். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா ஊஃபிங் காஃப், அந்த ஒரு மாதிரி அந்த சவுண்டோட இருமுவாங்கன்னு சொன்னா இல்லையா, அந்த ஊஃபிங் காஃப். ஸோ மொத்தத்தில் எத்தனை இருக்குது பார்த்தோன்னா 3, 6, 9 இருக்குது. ஸோ 9 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லலாங்களா? டிசென்ட்ரி, பிளேக்,
அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா டிப்தெரியா, டைஃபாய்டு, காலரா, நிமோனியா, டிபி, டெட்டானஸ், ஊஃபிங் காஃப். வெரி குட். இப்போ உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வைரல் டிசீஸ்க்கு போகலாம். ஸோ எத்தனை பேருக்கு கோல்டு, நம்ம நார்மலாக வர கோல்டு வந்து வைரல் டிசீஸ்ன்னு தெரியும்? அதனால தான் அது அவ்வளோ சீக்கிரம் வந்தால் போகிறதில்ல. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு இது வரைக்கும் அதுக்கு வேக்சினே கண்டுபிடிக்கலன்றது தெரியுங்களா? ஸோ அந்த அளவுக்கு மோசமானது தான் சளி. அதனால தான் சளி வந்தால் ரொம்ப நாள் ஆகுது அது போகிறதுக்கு. ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தாலுமே செல்லாது, அதுதான் உண்மை. ஸோ அதனால் உங்களுக்கு கோல்டு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு போய் அந்த கண்டபடி டேப்லெட்டு அதுன்னு வாங்கி போடாதீங்க அப்படின்றது தான் என்னோட இது. ஏன்னா அந்த வைரஸ் வந்து அதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து இன்னும் கிடச்சிச்சின்னா சுத்தமாக உங்களால் ஆன்டிபயோட்டிக்கே எடுத்துக்க முடியாது. அதனால் ஆன்டிபயோட்டிக்கை தடுப்பது மிகவும் நல்லது. ஸோ அது கூட ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாக வரும், அப்போ பார்க்கலாம். ஸோ அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா காமன் கோல்டு, அது வந்து வைரல் டிசீஸ். அதே மாதிரி மம்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா சரி, அது தமிழில் எனக்கு தெரியல. மம்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மீசில்ஸ் அதே மாதிரி பார்த்தோம்னா வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் வருதுன்னாலே அது. டெங்கு ஃபீவர், ஸோ டெங்கு அதாவது டைஃபாய்டு, காலரா, பாக்டீரியல். இதே டெங்கு, சிக்கன் குனியா, இந்த சிக்கன் பாக்ஸு அந்த மாதிரி வரதெல்லாம் பார்த்தோம்னா வைரல் டிசீஸ். அதே மாதிரி போலியோ வருது இல்லைங்களா, போலியோ மைலிட்டிஸ்னுவாங்க. அதை போலியோவும் வந்து வைரல் டிசீஸ் தான். ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்ச டிசீஸாக தான் இதில் இருக்குது. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு நார்மலாக வர காமன் கோல்டு, மம்ஸு, ஐ திங்க் தட்டம்மைன்னு நினைக்கிறேன், ஸோ சரின்னு தெரியல. ஸோ மம்ஸ், மீசில்ஸு, அதே மாதிரி பார்த்தோம்னா சிக்கன் பாக்ஸு, அதாவது வந்து பார்த்தோம்னா இந்த அம்மா போட்டுருச்சு இல்லைங்களா, அம்மா போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அம்மா அதுதான் வந்து சிக்கன் பாக்ஸ், சின்னம்மைன்னு நினைக்கிறது. ஸோ சிக்கன் பாக்ஸ். அதே மாதிரி பார்த்தோம்னா டெங்கு, சிக்கன் குனியா, அடுத்து வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ். அது அடுத்தது பார்த்தோம்னா அந்த கை கால் வராமல் போயிடும் இல்லையா, போலியோ வந்துச்சுன்னா சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த போலியோ மைலிட்டிஸ். ஸோ இது எல்லாமே வைரல் டிசீஸ். ஸோ ஒரு டைம் பார்த்தோம்னா அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துக்கலாம். நீங்கள் அதை மாற்றி கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதுதான் வைரல் டிசீஸ் தெரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தோம்னா காமன் கோல்டு, காமனாக நம்மளுக்கு வர கோல்டு, மம்ஸ், மீசல்ஸ், சிக்கன் பாக்ஸ், சிக்கன் குனியா, டெங்கு, வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ், அப்புறம் போலியோ. ஓகேங்களா, மனப்பாடம் ஆயிடுச்சிங்களா. அடுத்து பார்க்கலாம் ஃபங்கல் டிசீஸ். ரொம்பவே ஈஸியானது 2 தான். ஒன்று பார்த்தோன்னா கேண்டியாசிஸ், அதாவது அந்த கேண்டிடயாசிஸ் அப்படின்னு அத்லெட்ஸ் ஃபுட்ஸ், அந்த சேத்து புண்ணு, இது 2 தான் பார்த்தோம்னா ஃபங்கல் டிசீஸ். எது கேண்டிடயாசிஸ், அதுக்கப்புறம் அத்லெட்ஸ் ஃபுட்ஸ். வெரி குட். அடுத்து புரோட்டோசாவான் டிசீஸ் அப்படி பார்க்கும்போது மலேரியா, நம்ம கொசுவால் வருது இல்லையா, அது பார்த்தோம்னா மலேரியா, அது வந்து பார்த்தோம்னா அதுவும் புரோட்டோசாவன் டிசீஸ் தான். அதே மாதிரி அமீபியாசிஸ், அமீபாவால் சொன்னோம் இல்லையா, என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் அமீபா தான் அது, அதால் வரதான் அமீபியாசிஸ். ஸோ ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் ஸ்லிக்கர்ஸ், அதே மாதிரி காலர்ஸாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் நிறைய டைம் இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இது என்ன டைப் ஆஃப் டிசீஸ்ன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன ஃபஸ்ட்டு என்னது மலேரியா, அதுக்கடுத்தது பார்த்தோம்னா அமீபியாசிஸ், அடுத்து ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், காலா அசார். ஸோ இதெல்லாமே புரோட்டோசாவன் டிசீஸ் 4. ஹெல்மென்திக் டிசீஸ்னா 2 தான், அஸ்காரியாசிஸ், அது மாதிரி ஃபிலாரியாசிஸ். அதாவது நிறைய இருக்குது. ஸோ நம்மளுக்கு கொடுத்தது அஸ்காரியாசிஸ், அதுக்கப்புறம் ஃபிலாரியாசிஸ். அதாவது யானைக்கால் நோய் வந்து அந்த காலில் வீங்கி போயிடும் இல்லையா, அது பார்த்தோம்னா ஒரு நுண்ணுயிர், அந்த பேரசைட் ஒட்டுண்ணியால் வர்றது தான். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இன்னொன்று பார்த்தோம்னா ஃபிலாரியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ அது 2 நாம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஐ திங்க் இது உங்களுக்கு ஓரளவுக்கு மனப்பாடம் ஆகிட்டுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கீழே வரலாம். இந்த பாக்ஸ் கொஷின், அதாவது இஃப் அன் ஆன்டிபயோட்டிக் இஸ் யூஸ், இப்போ சொன்னோம் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபைட் பண்ணணுன்றதுக்காக நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்துகிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீவர் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், பேராசிட்டமால் வந்து அடிக்கடி எடுத்துகிட்டே இருந்தோம்னா அந்த பாக்டீரியா என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து அதிர்ச்சி ஆகும், நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரெடி ஆகிடும், அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நீதானா அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு கூட கண்டுக்காது. ஸோ அந்த அளவுக்கு ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்காக தான் ஆன்டிபயோட்டிக் அடிக்கடி எடுத்துக்கூடாது அப்படின்றது. ஸோ ஃபீவர் வந்தோடனே உடனே போய் ஒரு பேராசிட்டமால் வாங்கி போட்டுக்கிறது, அது வந்து அடிக்கடி போடுறது அப்படின்றதெல்லாம் சுத்தமாக வந்து வேஸ்ட்டு. அதனால் பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக் கேன் நோ லாங்கர் பி யூஸ்டு டு ட்ரீட் த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ சம் பாக்டீரியா ஹவ் டெவலப்டு ரெசிஸ்டன்ஸ் டு மெனி ஆன்டிபயோட்டிக்ஸ், தேர்ஃபோர் இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ்டு பை திஸ் பாக்டீரியா டிஃபிகல்ட் டு பி க்யூர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் அடிக்கடி வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கூடாது அப்படின்றாங்க.
அடுத்து ரிஸ்க் ஆஃப் பேக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் கேன் பி ரெடியூஸ் பை அப்சர்விங் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். ஓகே, இந்த மாதிரி அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டா பேக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும் சொல்கிறீங்க. இதுக்கு வந்து இது தடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட பார்த்தோம்னா நம்ம போய் அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறதுன்றது தேவையில்லாத ஒரு விஷயம். அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பார்த்தோன்னா நம்ம உடம்புல இருக்க அந்த இம்யூனிட்டியை அது வந்து டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா வைரல் இன்ஃபெக்ஷனான இந்த காமன், நான் சொன்னேன் இல்லையா, காமன் கோல்டு, ஃப்ளூ இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்போ சளி பிடிச்சா வந்து நம்ம இப்போ மற்ற வைரல் இன்ஃபெக்ஷன் ஓகே, அது வந்து கண்டிப்பாக போய் ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து ரொம்பவே சீரியஸான விஷயம். மற்றதெல்லாம் மம்ஸ், மீசல்ஸ் இதெல்லாம் வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ் எல்லாம். பட் காமன் கோல்டுன்றது பார்த்தோம்னா ரொம்ப அந்த அளவுக்கு வந்து உயிரே போகுது அப்படின்ற அளவுக்குலாம் வந்து அது கொண்டு போய் விடாது எப்போவுமே. ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆவி பிடிக்கிறது, இல்லை வந்து இந்த நார்மலாக இந்த கற்பூரவள்ளி இலையெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி துளசி சாப்பிட்றது, இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்படியே சாப்பிட்டு வந்தாலுமே சரியாயிடும். இல்லை நீங்கள் அப்படியே விட்டுட்டு இந்த ஹாட் வாட்டரு கொஞ்சம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து உங்களை வந்து பார்த்துக்கிட்டிங்கனாவே அது வந்து தன்னாலே வந்து சரியாயிடும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பேக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதாகும், ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஆல்வேஸ் ஃபாலோ த ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸ்கிப்பிங் டோசஸ் ஆர் ஃபெயிலிங் டு கம்ப்ளீட் த ப்ரிஸ்கிரிப்ஷன் மே அலோவ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் டு டெவலப். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து எனக்கு ஒரு மலேரியா அப்படின்னு போகிறேன். போயிட்டு எனக்கு வந்து மாத்திரை கொடுக்குறாங்க. ஒரு 2-3 நாள் சாப்பிட்டோன்னே என்னாவும் நல்லாயிரும். நல்லாயிடுச்சு, இதுக்கு மேலே சாப்பிட்டா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டோம்னா, இப்போ அந்த பேக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கும் அப்படியே. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு நல்லாயிட்டே வரும். ஸோ ஃபுல்லாக டெவலப் ஆகிறதுக்குள்ளாரே அந்த ஆன்டிபயோட்டிக் நீங்கள் தூக்கி போட்டிங்க அப்படின்னா அது பாதிலே சரிஞ்சு விழுந்துடும். அப்போ என்ன பண்ணும், மறுபடியும் 1 வாரத்துக்குள்ள 2 வாரத்துக்கு மறுபடியும் அந்த டிசீஸ் வந்துடும். அதனால தான் வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ டோஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அந்த டோஸ் வந்து அந்த முடிகிற வரைக்குமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலிமா பேக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிறத நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ தான் நான் கத்தி சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம உடம்புக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து மறக்கவே வாய்ப்பு கிடையாது. போரும் அடிக்காது, சூப்பராக படிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. மோஸ்ட் ஆஃப் த பேக்டீரியல் டிசீஸ் ஆர் கியூரபிள் பட் ஆல் வைரல் டிசீசஸ் ஆர் நாட். அதாவது மோஸ்ட்டாக பேக்டீரியல் டிசீஸ்னாவே கியூரபிள் தான், அந்த அளவுக்கு அதை பற்றி பயப்பட தேவையில்லை. பட் வைரல் டிசீஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. அதை லைக் வந்து எய்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் எந்த இறந்தே போயிடுவாங்க இல்லையா, ஸோ அந்தளவுக்கு ஃபேட்டலான ஒரு விஷயம் தான் இந்த வைரல் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னா அதாவது இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட வந்து நல்லா இருக்கவங்க கிட்ட வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது, அதாவது நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். அதாவது பார்த்தோம்னா சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், அதே மாதிரி பார்த்தோம்னா விட்டமின் டிஃபிஷியன்சி டிசீஸ், அர்த்தரைட்டிஸ், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், இது எல்லாமே பார்த்தோம்னா நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் தான் வரும். அதே மாதிரி பார்த்தோம்னா நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸில் எது பார்த்தோம்னா மேஜர் காஸ் ஆஃப் டெத்துன்னு சொல்கிறாங்கன்னா கேன்சர். ஸோ கொஸ்டின் கேட்கலாம், டேஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் ஆஃப் டெத் இன் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ன்னு கேட்டாங்கன்னா கேன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம் பேக்டீரியல் அண்ட் வைரல் டிசீஸ் அண்ட் வைரல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக், அதில் பேக்டீரியல் டிசீஸ் பற்றி பார்க்கலாம். So though the number of bacterial species is very high, only few bacteria are associated with human disease and are called pathogenic bacteria. So நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாக்டீரியாவில் எல்லா பாக்டீரியாவுமே கெட்டதும் கிடையாது நல்லதும் கிடையாது. அதாவது பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டோ பாக்டீரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பாக்டீரியா. ஆனால் வந்து தயிர் உருவாகிறதுக்கு காரணமே அதுதான். அந்த மாதிரி தான் வந்து மாவு புளிக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பன்னு வந்து உப்பி வருது இல்லையா, அதுக்கெலாம் ஃபங்கஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அது வந்து மைக்ரோப்ஸ் தான். ஆனால் எந்த ஒரு இதுலையுமே வைரஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி விஷயத்தில். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் தயாரிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான், அதாவது இறந்து போன வைரஸை வந்து வச்சு அதை வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ வைரஸ் பொறுத்த வரைக்கும் அது உயிரோடு இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான். பட் வந்து அது செத்ததுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி பாம்போட விஷத்தையே வந்து விஷமுறிக்க யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க வைரஸ். ஆனால் பாக்டீரியா அப்படி கிடையாது, உயிரோடு இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயத்தில் இருக்கும். நம்ம உடம்புல நிறைய விஷயத்த வந்து ரெகுலேட் பண்ணுறது இந்த பாக்டீரியாஸ் தான். நம்ம
கட் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. நம்ம வயித்துல வந்து சில பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாம எல்லா விஷயமே நடந்து கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம வாயிலையும் ரொம்பவே நல்ல இந்த சலைவால நல்ல பாக்டீரியாஸ் இருக்கு. அது இருக்கிறதுனால தான் அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வாயில வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அது கொண்டு போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெனிட்டல் ஏரியாலும் பார்த்தோம்னா சில பாக்டீரியாஸ்லாம் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சீக்கிரம் ஆகாமல் பார்த்துக்குது. ஸோ இந்த மாதிரி பாக்டீரியாஸ் வந்து நம்ம உடம்புல பல இடத்துல வந்து நல்லதும் செய்யுது. அதே மாதிரி வெளியேந்து வர அதாவது நல்லதுன்னு தான் எப்படி கெட்டது இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி நல்ல பாக்டீரியாஸ் இருக்குமா கெட்ட பாக்டீரியாஸ் இருக்குன்றாங்க. அதை தான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தோம்னா ஒன்லி ஃபியூ பாக்டீரியா தான் வந்து பார்த்தோம்னா ஹியூமன் டிசீஸோட அசோசியேட் ஆயிருக்கு. அதை தான் பேத்தோஜெனிக் பாக்டீரியா அப்படின்றாங்க. ஸோ மொத்தமாக பாக்டீரியா அப்படின்னு கெட்டது கிடையாது. கெட்ட பாக்டீரியானா அதுக்கு பேர் வந்து பேத்தோஜெனிக் பாக்டீரியா, பேத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த பேத்தோஜெனிக் பாக்டீரியாவில் மட்டும்தான் நம்மளுக்கு டிசீஸ் வரும். மற்றபடி மற்ற பாக்டீரியா வந்து நம்மளுக்கு நல்லது செய்யும். சச் பேத்தோஜன்ஸ் மே எமிட் டாக்ஸின்ஸ், அதாவது அந்த டாக்ஸின்ஸ் வந்து எமிட் பண்ணி நம்ம பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ காமன் பேத்தோஜெனிக் பாக்டீரியா அதோட பாக்டீரியல் டிசீஸ் என்னன்னு சொல்லி ஒரு டேபிள் கிளம்புக்கு அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நார்மலாக பாக்டீரியா வந்து என்ன பண்ணுன்னா ஏர், வாட்டர், அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த ட்ராப்லெட்ஸ் ஆர் ஏரோசெல்ஸ், அதாவது பார்த்தோன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க தும்புறாங்கன்னு பார்த்தீங்களா, அப்போ வந்து அவங்க தும்பும் போது அந்த எச்சி, அந்த மூக்குலேருந்து வர அந்த மியூக்கஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா குட்டி குட்டி ட்ராப்லெட்ஸாக வெளியேறும். அப்படின்னும் போது அந்த ட்ராப்லெட்ஸை நாம் சுவாசித்தோம், பக்கத்தில் இருந்து சுவாசித்தோம்னா அந்த டிசீஸ் வந்து நம்மளுக்கு பரவும். அதுதான் வந்து ட்ராப்லெட்ஸ் மூலிமா அந்த ஆகும். அதே மாதிரி பார்த்தோன்னா யூட்டன்சில்ஸ், இப்போ நம்ம சாப்பிட்றோம், இப்போ நான் உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு பேக்டீரியல் டிசீஸ் ஏதோ இருக்குது அப்படின்னா நான் சாப்பிட்ற தட்டிலே வந்து நான் இன்னொருத்தர் வந்து சாப்பிட்றாங்க, சப்போஸ் வந்து அந்த பாக்டீரியா வந்து ஏதோ ஒரு வகையில் சாகலை அப்படின்னா அந்த பாக்டீரியா அது மூலியமாகவே இன்ஃபெக்ஷன் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது மட்டும் கிடையாது, ஃபேக்கஸ் இதாலேயோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பாத்ரூம் போயிட்டு கை கழுவாம வந்து சாப்பிட்டோன்னா அந்த பாக்டீரியா அப்படியே அதில் கையில் இருக்கும், சோப்போடு கழுவலைனா. ஸோ அப்படின்னும் போது அதோட சாப்பிடும்போதோ தட்டு தொடும் போதோ பார்த்தோம்னா அது மூலியமாகவும் பரவும். ஸோ இப்படி பல வரையில் இப்போ பாக்டீரியா வந்து பரவும். அடுத்து இப்போ வைரல் டிசீஸ்ன்னு எடுத்துக்கலாம். வைரஸஸ்ன்றது பார்த்தோம்னா ஒரு ஸ்மாலஸ்ட் இன்ட்ராசெல்லுலர் ஆப்ளிகேட் பேரசைட்ஸ் தான் இது, விச் மல்டிப்ளை வித்தின் லிவிங் செல்ஸ். ஸோ இந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணா வெளியே இருக்கிற வரைக்கும் அது வந்து ஒரு இன்னனிமேட் ஆப்ஜெக்ட் தான். நம்மளை சுற்றி ஆயிரக்கணக்கான வைரஸ் வந்து காற்றுல சுற்றிட்டு தான் இருக்குது. ஆனால் அப்போ அந்த வெளியே இருக்கும்போது பார்த்தோம்னா அதுக்கு ஒரு உயிரோ இல்லை எதுவுமே இருக்காது. அது ஜஸ்ட் வந்து ஒரு ஏர் மாலிகுல் மாதிரி தான் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குது, ஏதோ ஒரு புண்ணு மூலியமாவோ ஏதோ அதுக்கு ஒரு ட்ரிகர் ஃபேக்டர் கிடைச்சுன்னா உடனே நம்ம உடம்புக்குள்ள அது வந்து அது பார்த்தோம்னா மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து லிவிங் செல்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து உயிர் கிடைக்கும். ஸோ வெளியே இருக்கும்போது அது இன்னனிமேட் ஆப்ஜெக்டாக தான் இருக்கும்ன்றாங்க. ஸோ அவுட் சைட் த லிவிங் செல்ஸ் தே கேனாட் கேரி அவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் சொல்லிட்டாங்க. அதை தான் நான் அப்போ சொன்னதா தான். ஸோ வைரஸஸ் இன்வைட் லிவிங் செல்ஸ் ஃபோர்சிங் த செல்ஸ் டு கிரியேட் நியூ வைரஸ். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி த நியூ வைரஸஸ் பிரேக் அவுட் ஆஃப் செல் கில்லிங் இட் அண்ட் இன்வைட் அதர் செல்ஸ் இன் த பாடி causing disease in human being. For example, பார்த்தோன்னா rhinoviruses cause one of the most infectious human ailment called the common cold. அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ரைனோ நம்ம கோல்டு வர்றதுக்கு காரணம் பார்த்தோன்னா ரைனோ வைரஸான ஒரு டைப்பான இன்ஃபெக்ஷியஸ் வைரஸ் தான் வந்து நமக்கு ஹியூமனுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு காமன் கோல்டு, நம்ம கோல்டு வருதுலேயே அது வந்து இருக்குது. ஸோ ஏன் காமன் கோல்டு இவ்வளோ விஷயத்துக்கு வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிக்கலாம், ஏன் காமன் கோல்டுக்கு வந்து கண்டுபிடிக்கல அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ மொத்தம் ரைனோ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதால தான் நம்மளுக்கு காமன் கோல்டுன்னு வருதுன்றாங்க இல்லையா. ஸோ அந்த ரைனோ வைரஸஸில் மட்டுமே 150 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இருக்குன்றாங்க. அப்படின்னு பார்க்கும்போது எந்த வைரஸ்க்கு எதை வச்சு அவங்க வந்து பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ மோரோவர் த ஆர்என்ஏ ஜீனோம் கீப்ஸ் சேஞ்சிங் டியூ டு மியூட்டேஷன். அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி ஜாம்பிஸில் மியூட்டேஷன் ஆகிட்டு போயிட்டுருக்கோம், சாரி அது கொஞ்சம் நான் கொஞ்சம் ஜாம்பி பைத்தியம், அதனால் அது அந்த கதைகள்லாம் நிறைய படிப்பேன், அதனால டக்குன்னு அது வந்துருச்சு, மியூட்டேஷன் ஜாம்பின்னு வந்துருச்சு, சாரி. ஸோ மியூட்டேஷனை என்ன ஆகும்னா இன்றைக்கி நான் இந்த ஒரு வைரஸ் வந்து நான் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு செக் பண்ணுறேன்னா அதோட ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே ஒரு ஷேப்பில் இருக்கும். உடனே அதுக்கடுத்தது பார்க்கும்போது பார்த்தோம்னா இதுலேருந்து வேறு மாதிரி மியூட்டேஷன் ஆகும். இந்த வைரஸ் தான் நம்ம நேற்று பார்த்தோமான்னு சொல்லிட்டு அதோட ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சரே மாறிடும். அப்படின்னும் போது ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டண்ட்டாக தான் இதை வந்து போய் நம்ம அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டான மருந்தை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதோட ஆர்என்ஏ ஜீனோம் வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சா, மியூட்டேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஏற்கனவே 150 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறது மட்டும் பத்தாது, அது மியூட்டேட் ஆகிட்டு வேறு இருக்குது. அதனால தான் பார்த்தோம்னா காமனான ஒரு வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, இன்னமும் அது கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே,
நான் இவ்வளோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்குறீங்களா? இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் இது புரிஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு டேபிள் காலம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நம்ம லைனாக பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நம்ம இதை படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிசீஸ் பார்க்கலாம். சிஜல்லாசிஸ், அதாவது பேசிலரி டிசென்ட்ரி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இதை தான் வந்து சிஜல்லாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேதினோம் இல்லையா அது. ஸோ சிஜல்லாசிஸ் வந்து பார்த்தோம்னா பெசிலரினா எப்படி இருக்குன்னா, பேசிலஸ்னா பொதுவாக பாக்டீரியாவில் பார்த்தோம்னா இப்படி இதை தான் வந்து இந்த மாதிரி ராடு ஷேப்பில் இருக்கிறது தான் வந்து நம்ம சிலிண்டர் ஷேப் தான் ராடு ஷேப்னு ராடு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் இருக்கிறதா பெசிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைப்பான ஒரு பாக்டீரியா தான் இந்த சிஜல்லாசிஸ் அப்படின்ற டிசீஸை காஸ் பண்ணுது. அதனால தான் இந்த பெசிலஸ் டிசென்ட்ரின்றாங்க. ஸோ சிஜல்லாசிஸ் அதை இது பண்ணுறதுக்கு பாக்டீரியோட பேர் என்ன பண்ணால் அதே பேர்லேயே இருக்குது, சிஜல்லா எஸ்பி அப்படின்றது தான் காசட்டிவ் ஏஜென்ட். இது எங்கே இன்ஃபெக்ஷன் ஆகும் பார்த்தோம்னா இன்டெஸ்டைன். ஸோ டிசென்ட்ரினாவே என்னது, வயிறு போகிறது தானே. ஸோ ஃபுட்டெல்லாம் தேங்குற இடம் இங்கே இன்டெஸ்டின் தானே. ஸோ அங்கே போய் உக்காந்துக்கிட்டு நம்மளுக்கு வயிற்று வலியும் அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, நார்மலாக வந்து ஃபுட்டு, வாட்டர், கண்டாமினேட் பை ஃபேக்கஸ், அது மாதிரி ஃபேக்கல் ஓரல் ரோட் இந்த மாதிரி பார்த்தோம்னா இது மூலிமா கண்டாமினேட் ஆகிட்டு அந்த சிஜல்லாசிஸ் அப்படின்ற நோய் நம்மளுக்கு வருது, டிசென்ட்ரி வந்து நம்மளுக்கு வருது. சிம்டம்ஸ் என்னென்னா அப்டாமினல் பெயின், டீஹைட்ரேஷன், பிளட் அண்ட் மியூக்கஸ் இந்த ஸ்டூல்ஸ். ஸோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணுமா அப்படின்னா கான்செப்ட், அதாவது ஃபேக்டாக படிக்காமல் அது வந்து இப்போ நார்மலாக டிசென்ட்ரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்நாளில் ஒரு நோயாச்சும் டிசென்ட்ரி ஆகிருக்கும். அப்போ உங்களுக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு ஏன்னா வயிற்று வலிக்குமா, ரொம்ப வலிக்கும்ல அப்டாமினில். அதுக்கப்புறம் என்னாகும், என்ன சொல்லுவாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இது மாதிரி வயிறு போதுன்னே வயிறு போயிட்டு உங்களுக்கு வந்து தண்ணிலாம் வெளியே போயிருக்கும். ஸோ அதனால் ஓஆர்எஸ் கலந்து குடிங்கன்னுவாங்களா, அதுக்கு என்ன காரணம், நம்ம உடம்புல இருக்க நீர்ச்சத்து ஃபுல்லாக வெளியே போயிடுச்சு, தண்ணியாக தானே போவோம் டிசென்ட்ரி போகும்போது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், டீஹைட்ரேஷன் ஆகும். அதுதான் ரெண்டாவது சிம்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ சில பேருக்கு வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷனில் அளவுக்கு இருந்துச்சுன்னா பிளட்டு மியூக்கஸும் வந்து போகும். ஓகேங்களா, அவங்க பாத்ரூமோட பிளட்டு மியூக்கஸும் போகும். அது இன்னொரு சிம்டம்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உட்காந்து கஷ்டப்பட்டு படிக்கணுன்றதே அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இது ஈஸியாக போயிடும். இதில் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியது என்னன்னா சிஜல்லாசிஸ் தான். சிஜல்லாசிஸ் பெசிலரி டிசென்ட்ரி, அப்படின்னா பெசிலரி டிசென்ட்ரி. இது எதால, இந்த பேர்லே இருக்கு சிஜல்லா எஸ்பி. இது நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களா, இது ஆப்ஷனில் கேட்டுனா நீங்கள் டக்குன்னு அடிக்குவீங்களா, அடிக்க மாட்டீங்களா, அடிச்சிருவீங்க இல்லையா. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். பியூபோனிக் பிளேக், அதுதான் வந்து பிளாக் டெத்துன்னுவாங்க. ஸோ வந்து அது பார்த்தோம்னா அது எர்சினியா பெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இன்ஃபெக்ஷன் ஆகும்னு பார்த்தோம்னா லிம்ப் நோடு. ஸோ நம்ம பார்த்தோம் ஃபுட்டு மூலிமா, வாட்டர் மூலிமா, ஏர் மூலிமா, அதே மாதிரி வெக்டர் மூலிமா பரவணும் இல்லையா, அந்த மாதிரி வெக்டர் மூலிமா பரவத்தான் இந்த பியூபோனிக் பிளேக். ஸோ அந்த காலத்தில் வந்து ரொம்ப மக்களை ரொம்ப பயமுறுத்தின ஒரு இதுதான் இந்த பியூபோனிக் பிளேக்கு. ஸோ இது பார்த்தோம்னா இந்த ரேட், எலி மூலிமா பரவும். ஓகேங்களா, அந்த சினோப்சைலா கியோபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்டீரியா பார்த்தோம்னா அந்த ரேட்லேருந்து இருக்கும். ஸோ அந்த ரேட் வந்து போய் எங்கேயாச்சும் பாத்ரூம் போச்சு, நம்ம சாப்பாடு பொருளில் வந்து எங்கன்னா போட்டிருக்கோம், குட்டி குட்டியாக போடும் இல்லையா ட்ராப்லெட்ஸாக. ஸோ அந்த மாதிரியோ யூரினோ இல்லை வாய் வச்சாலோ அந்த அதாவது ரேட்டுக்கு வந்து ஆக்சுவலி அதால் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். அந்த உடம்பு சரியில்லாத ரேட்டு வந்து நம்ம இதில் வந்து இந்த மாதிரி இது பண்ணும்போது நாம் அதை வந்து கன்சியூம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இது வரும், அதுதான். ஓகேங்களா, ஸோ இப்படி வரதான் வந்து வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு என்னென்ன ஆகும்னா ஃபீவர், ஹெட்ஏக், அதே மாதிரி ஸ்வெல் அண்ட் லிம்ப் நோட்ஸ். ஏன்னா அஃபெக்ட் ஆகிறதே பார்த்தோம்னா லிம்ப் நோட்லெஸ் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படின்னும் போது அந்த லிம்ப் நோட்ஸ் வந்து கொஞ்சம் வீங்கி போயிடும். இவ்வளோதான் விஷயம். ஸோ இது வந்து கதையாக இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா, என்னென்னா பியூபோனிக் பிளேகுன்னுவாங்களே, அந்த பேதி பிளாக், அதை தான் பிளேகு தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ பியூபோனிக் பிளேக் அப்படின்னுவாங்க அது பேர். அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளாக் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பயமுறுத்தின ஒரு விஷயம். ஸோ கேட்கலாம் பியூபோனிக் பிளேக், அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்கலாம், பிளாக் டெத்து. ஸோ ஓகே, எர்சினியா பெஸ்டிஸ், அதாவது இப்போ பெஸ்ட்டுன்னுவோம் இல்லையா, நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குற விஷயத்தெல்லாம் பெஸ்ட் அழிக்கணும். அதே மாதிரி இப்போ அந்த பெஸ்ட் அழிக்கிறதுக்குனே தனியாக இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரிலாம். ஸோ அதை வந்து எலின்றது ஒரு பெஸ்ட் மாதிரி தானே. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா, எர்சினியா பெஸ்டிஸ். ஸோ இது எங்கே இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா லிம்ப் நோடு. ஓகேங்களா, ஸோ இது எதால் காசு ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ரேட் மூலிமா, எலி மூலிமா வரத்தான் பியூபோனிக் பிளேக். அது அந்த இது எதுன்னு பார்த்தா அதில் இருக்கிற போது என்ன பேருன்னு பார்த்தோம்னா ஜெனோப்சைலா கியோப்சிஸ். ஓகே, அவ்வளோதான், அடுத்து முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து டிப்தேரியா பார்த்தோம்னா காரணி பாக்டீரியம் டிப்தேரியா.
இது நீங்கள் மனப்பாடம் பண்ணணுமா? டிப்தீரியான்னு இருக்கு, டிப்தீரியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துருச்சு. மேலே கோரணி பாக்டீரியம், ஏன்னா இது பாக்டீரியான்றதுனால கோரணி பாக்டீரியான்ட்டாங்க. கோரணி அப்படின்றது வந்து நீங்கள் மனப்பாடம் கூட பண்ண தேவையில்ல, அங்கேயே பாக்டீரியம் டிப்தீரியா பார்த்தீங்கன்னா டிப்தீரியா டிசீஸ் போட்டு வந்துடலாம். இது நீங்கள் மனப்பாடம் பண்ணணுமா? ஏன் நீங்கள் விட்டுறீங்க? ஓகேங்களா, ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஸோ எங்கெங்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும்? லார்னிக்ஸ், லார்னிக்ஸ் அந்த தொண்டை பகுதி இருக்குல்ல அங்கே, ஸ்கின்னு, நாசல் மூக்கில், மூக்கு வழியா, ஜெனட்டல் பாசேஜ், ஜெனட்டல் பாசேஜ்னா உங்களுக்கு தெரியும், அது வழியாக அந்த இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ எது மூலியமா? ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் சொன்னாலே. இப்போ சப்போஸ் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா டிப்தீரியா யாரோ ஒருத்தங்களுக்கு இருக்கு, ஸோ அவங்க வந்து இப்போ இரும்புறாங்க, இரும்பும் போது என்ன ஆகும்னா அவங்ககிட்ட இருந்து அந்த ட்ராப்லெட்ஸ்லாம் வெளியே வரும் இல்லையா, அது நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்துலேயே ஒரு கொஞ்சம் ரொம்ப கிட்டவே உட்காந்துருக்கோம் அப்படின்னா, இல்லை அவங்க வந்து ஒரு கச்சிஃபோ எதுவும் வைக்காமனா அது என்ன பறக்கும், கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவோ ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பரவும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ்குள்ளார நம்ம உட்காந்துருந்தோம்னா அது என்ன பண்ணும், நம்ம அந்த காற்றை நம்ம சுவாசிப்போம். அப்போ என்ன பண்ணும்போது அந்த பாக்டீரியா என்ன பண்ணும், நமக்குள்ளார போயிட்டு நம்மளுக்கு அந்த இது, அதை தான் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் அப்படின்றாங்க. அதே மாதிரி எச்சி மூலியமாக பரவுறது மூலியமாகவும் பரவும். ஸோ இது இந்த டிப்தீரியா வந்துச்சுன்னா என்னென்னா ஃபீவர், அதே ஃபீவர் தான். அதே மாதிரி ஏதாவது தொண்டையில் வந்து லார்னிக்ஸில் அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், தொண்டை வலி வரைக்கும். அதே மாதிரி தொண்டை வலி வந்துச்சுன்னா என்ன சரியாக பேச முடியாது, பேசுவோம், அதான் ஹார்ஸ்னஸ். அதே மாதிரி அந்த தொண்டைன்றது மூச்சுக்குழாய் தானே, அந்த லார்னிக்ஸ்ன்றது மூச்சுக்குழாய். ஓகேங்களா, அந்த மூச்சுக்குழாயில் இதாகும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ அப்படியே ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ சிம்டம்ஸ் வந்து நீங்கள் தனியாக படிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ டிப்தீரியான்னு கேட்டாங்கன்னா என்னது, அந்த இதில் பேர்லேயே வந்துருச்சு, இது ஒரு பாக்டீரியா, பாக்டீரியம் டிப்தீரியா, முடிஞ்சு போச்சுங்களா. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் காலரா, அதுவும் பாருங்க பேர்லேயே இருக்கு, இதெல்லாம் நீங்கள் படிக்கணுமா? விப்ரியோ காலரையும் முடிஞ்சு போச்சு. இது எங்கே நடக்கும்? காலரனாவே நம்ம நார்மலாக என்ன ஞாபகம் வரும், பேதி போகிறத ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ அப்படின்னும் போது அதோட இன்ஃபெக்ஷன் இன்டெஸ்டைன்லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இதோ அதே மாதிரி தான். ஸோ இன்டெஸ்டைனில் வருது பேதி ஆகுதுனாலே மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட்டட் பை ஃபேக்கர்ஸ் அண்ட் ஃபேக்கர் வேர்ல்டு, இந்த மாதிரி இந்த இது தான் வரும், இது மூலியமாக தான் பரவும். ஸோ காலரனாவே என்னது, பேதி வரத்தாங்க. பேதி வந்துச்சுனாவே என்ன ஆகும், டயரி ஆச்சுனாவே டீஹைட்ரேஷன் தான், அவ்வளோதான், அதுதான் காலராவே. ஓகேங்களா, அடுத்து டெட்டானஸ்க்கு இன்னொரு பெயர் என்னன்னா லாக்ஜா. என்னடா லாக்ஜா அப்படின்னா என்னன்னா, இந்த டெட்டானஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த நம்ம ஜா இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே லாக் ஆகும். இப்போ இப்படி வாய் திறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே லாக் ஆகி நின்றுக்கும், நம்மளால திரும்ப மூடவே முடியாது. நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் ஆகும், இந்த மாதிரி அந்த டெட்டானஸ் வந்துச்சுன்னா. ஸோ அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர்கிட்ட போய் அவங்க அது சரி பண்ணி தான் அந்த வாயை மூட முடியும், அந்த அளவுக்கு ஓப்பனில் தான் வச்சுருக்கணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமானதான் இந்த டெட்டானஸ் அப்படின்றது பார்த்தீங்களா. அதனால தான் அதை லாக் ஜான்னுவாங்க. ஸோ மெயினான ஒரு பாயிண்டே அதுதான், லாக். அந்த ஜா அப்படியே லாக் ஆயிரும், அவங்களோட அந்த தாடை வந்து ஒன்று மூடின மடியே லாக் ஆயிரும், இல்லைனா ஓப்பன். சப்போஸ் எதாவது பேசுகிறாங்களோ சாப்பிட்றதுக்கு வாய் தோணும், திடீர்னு லாக் ஆயிரும், சொல்லவே முடியாது. ஸோ அதனால தான் அது லாக் ஜா ஆயிரும், அப்படியே ஜா வந்து லாக் ஆயிரும். அதனால தான் டெட்டானஸ்க்கு லாக் ஜா அப்படின்னு பேர். ஸோ பேர் டெட்டானஸ்லேயே வந்து இருக்கா டெட்டானை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து இது நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண மாட்டேன். மேலே கிளாஸ்ட்ரிடியம் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கிளாஸ்ட்ரிடியம் பதிலாக வேறு ஏதாவது சைனோ பாக்டீரியம் டெட்டானின்னு கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் பார்த்தோன்னா கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, மசில்ஸ் வந்து ஸ்பாசம் ஆஃப் மசில்ஸ், மசில் வந்து அப்படி திடீர்னு அந்த துடிக்கும், அப்படியே திடீர்னு நகரும். நம்மளே சில டைம் வந்து நார்மலாக இருக்கும் துடிக்கும் அப்படின்ற மாதிரி, டெட்டானஸ்க்கெலாம் கிடையாது, துடிக்கும் இல்லையா, நம்மளுக்கே தெரியாமல் அந்த கையில் தையில் நம்ம ஃபேஸில் கூட திடீர்னு கண்ணெலாம் துடிக்கலையா, அது அந்த மாதிரி அதுதான் ஸ்பாசம் ஆஃப் மசில்வாங்க. அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் சிவியராக இருக்கும். ஓகே, நார்மலாக இல்லாமல் சிவியராக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த டெட்டானஸ் வந்து எப்படி பரவும்னு பார்த்தோம்னா, நம்ம ஊண்டு இன்ஃபெக்ஷன் மூலிமா, அதனால தான் போய் டெட்டானஸ் இன்ஜெக்ஷன் வந்து போட்டுக்குவாங்க உடனே. சில பேர், நிறைய பேர் போட்டுக்குவாங்க. சில ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அடிப்பட்டது வந்து ரொம்ப ஒரு பெரிய காயமாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் போய் டெட்டானஸ் இன்ஜெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு, செப்டிக் இன்ஜெக்ஷன் தான் போடுவாங்க இல்லையா, அதுதான் டெட்டானஸ். ஸோ வந்து ஊண்டு இன்ஃபெக்ஷன் மூலிமா வந்து அது என்னாகும், பரவும். ஸோ அது வந்து என்ன நான் சொன்னேன் இல்லையா, ரிஜிடிட்டி ஆஃப் ஜா மசில். நம்ம ஜா மசில் பார்த்தோன்னா அப்படியே ரொம்ப கெட்டியமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா ஹார்ட் பீட் பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மசில்ஸும் ஜா அண்ட் ஃபேஸ், மெயினாக ஜா அப்புறம் அந்த ஃபேஸில் அதுதான் அந்த மசில் வந்து அப்படியே அடிக்கடி வந்து ஒரு மாதிரி இதாகிட்டே இருக்கும், ஸ்பாசம் ஆகிட்டே இருக்கும். அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ டெட்டானஸ் என்ன தெரிஞ்சிச்சு இல்லையா, பேர்லேயே வந்தாச்சு. அடுத்து டைஃபாய்ட். டைஃபாய்ட்னா என்டரிக் ஃபீவர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது காஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தோன்னா சால்மோனெல்லா டைஃபி. ஓகேங்களா, ஸோ பேர்லேயே வந்துச்சுன்னா டைஃபி, சால்மோனெல்லா டைஃபி. ஸோ டெட்டானஸ் கிளாஸ்ட்ரிடியம், டைஃபாய்ட் பார்த்தோன்னா சால்மோனெல்லா. ஸோ டைஃபாய்ட் காலரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நார்மலாக பார்த்தோன்னா டயரியா போயிடும், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னும் போது அது என்ன எங்கே இருக்கும், இன்டெஸ்டைன். ஸோ இன்டெஸ்டைன் மூலிமா இன்ஃபெக்ஷன் ஆச்சுனாவே நமக்கு நல்லாவே தெரியும், கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர்னு சொல்லிட்டு. அது வந்துச்சுனாவே ஹெட்ஏக், டயரியா ஆகுது அப்படின்னாலே வயிற்றுல வலி தான் இருக்கும், ஃபீவராக இருக்கும். நார்மலாக ஃபீவர்னாவே ஃபீவர் வந்துடும்,
அதே மாதிரி பார்த்தோம்னா டயேரியா போகிறது தான். ஓகே, இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம கரெக்டாக பார்த்துக்க வேண்டியதுன்னா டைஃபாய்ட்னா சால்மோனெல்லா டைஃபி. ஓகே, அடுத்து நிமோனியா. அதே மாதிரி தான் பார்த்தோம்னா நிமோனியா வந்து அது பேர்ல இருக்கு ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியா. ஸோ அதாவது காக்கஸ் அப்படின்றது பார்த்தோம்னா இப்படி கூட்டமாக இருக்கும், அப்படியே இப்படி இப்படி கொச்சன்னு இருக்கும், ரவுண்டாக கொச்ச கொச்சன்னு இருக்கும். அதாவது காக்கஸ் அப்படின்னு காக்கை, பெசில்லஸ், இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதில் ஒரு டைப் தான் இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். ஸோ அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா தான் நிமோனியா. அது எங்கன்னா அந்த நிமோனியா வந்துச்சுன்னா நம்ம இது பண்ணியிருப்போம், நம்ம நிறைய கேள்விப்பட்டோம். நிமோனியா வந்துச்சுன்னா வந்து பார்த்தோன்னா லங்ஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கிலீஷில் துணைப்பாடம் சாரி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அந்த கதைலாம் வரும் இல்லைங்களா, அது படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 10th அந்த 3 லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏன் அங்கெல்லாம் போகணும், சில பேர் படிச்சுக்க மாட்டீங்க. ஸோ அதனால இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிமோனியானா என்னதுன்னா லங்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுவுமே லங்ஸ்னாவே என்னது, நம்ம சுவாசிக்கிற ஒரு விஷயம் தானே, அப்படின்ற மாதிரி ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லங்ஸ்னாவே வேறு எப்படி பரவி இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த கான்செப்ட் வைஸ் யோசிச்சு பார்க்கும்போது லாஜிக்கலாக இப்படி தான் பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அப்படின்னாலே ஒரு லங்ஸில் பாதிப்பு வந்துருச்சுனாவே வேற என்ன வரும், ஃபீவர் வரும், இருமல் வரும், அதே மாதிரி மூச்சு விடுறதுல கஷ்டமாக இருக்கும், ப்ரௌன் ஸ்பூட்டம் சளி வந்து பார்த்தோன்னா ப்ரௌன் கலரில் வரும். அதுதான் வந்து சிம்டம்ஸு. ஸோ சிம்டம்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மன்றப்பட தேவையில்ல. நம்ம பார்த்தோம்னா நிமோனியா அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தோம்னா டியூபர்குலோசிஸ் டிபி இருக்குல்ல, அதுதான் டியூபர்குலோசிஸ். அது பார்த்தோம்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஸோ பேர்லேயே வந்துச்சு இல்லையா, இது வந்து என்னன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இன்னொன்று பாக்டீரியம் வரும் இல்லையா, இது வந்து பார்த்தோன்னா கோரினி பாக்டீரியம். ஸோ அது மைக்கோ பாக்டீரியம், இது கோரினி பாக்டீரியம், ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. சிக்கு அப்புறம் டி இல்லையா, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஓகே, டிபினாவே நம்மளுக்கு என்ன தெரியும், லொக்குன்னு இரும்புவாங்கன்னா எங்கே இருக்கும், ஸோ லங்ஸில் தான் கண்டிப்பாக இருக்கும். அப்போ லங்ஸில் வந்து இருந்துச்சுனாவே என்னது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலிமா வந்திருக்குன்னு தெரிஞ்சிடணும். சரி, அது திக் மியூகோப்ரூலன் நாசல் டிஸ்டிச், அதான் சளி வந்து ரொம்ப திக்காக வந்துட்டே இருக்கும், அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, முடிச்சு போச்சு, அவ்வளோதான். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கா என்ன, எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இன்னொன்று நான் எப்படி சொன்னேன்னா அந்த மாதிரி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது அழகாக வந்து இன்னொரு டைம் படித்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்து மறக்க வாய்ப்பே கிடையாது. அடுத்து பார்க்கலாம் வைரல் டிசீஸ். கஷ்டப்படாதீங்க, வாங்க படிச்சிடலாம். இதுவுமே அதே மாதிரி தான், அப்படியே பேர்லேயே வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம நிறைய கேள்விப்பட்ட நோயாக இருக்கிறதுனால நம்ம பேச்சுவாக்கில் கேள்விப்பட்டதே வந்து இதில் வந்திருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக நம்ம அதை படிச்சிடலாம். ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம் காமன் கோல்டு. ஸோ கோல்டுனாவே நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இன்ஃபெக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்றது நம்மளுக்கு இப்போயே தெரிஞ்சிச்சு, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இது வந்து மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. அடுத்து நம்ம மேலே பார்த்தோம் ரைனோ வைரஸஸ், 150 டைப் ஆஃப் ரைனோ வைரஸ் ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னும் போது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு அதோட காசட்டிவ் ஏஜென்ட் வந்து பார்த்தோம்னா ரைனோ வைரஸ். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம படிக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு சளின்றது. அப்போ வேற என்னவா இருக்கும், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும். அந்த சளி பிடிச்சா என்னென்ன ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதுங்களா, அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தோம்னா மம்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அது பேர்லேயே இருக்கும், மம்ஸ் வைரஸ். ஓகேங்களா. இந்த வைரஸில் பார்த்தோன்னா ஆர்என்ஏ வைரஸ், டிஎன்ஏ வைரஸ்ன்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கும். ஸோ எது ஆர்என்ஏ டிஎன்ஏன்றதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தோம்னா மம்ஸ் வைரஸ் பார்த்தோன்னா ஆர்என்ஏ வைரஸ் வந்து சேர்ந்த வகை. அதுலேயும் பார்த்தோன்னா பேராமிக்ஸோ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த வைரஸை. ஸோ பேர்லேயே ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தோன்னா பேராமிக்ஸோ, இதுவும் எம்எல்ஏ இருக்குது இல்லையா, MUMY அப்படின்றதுனால பேராமிக்ஸோ. ஸோ மிக்ஸோ வைரஸ்னு ஒன்று வரும். ஸோ இது பேராமிக்ஸோ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்கக்கூடாது. ஓகே, இது பார்த்தோன்னா எங்கே ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் பார்த்தோன்னா சலைவரி கிளாண்டு, நம்ம எச்சி ஊறுது இல்லையா அந்த கிளாண்ட் இருக்கு இல்லையா அந்த கிளாண்டில். ஸோ அப்படின்னும் போது எது மூலியமாக பரவிருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும், ட்ராப்லெட்டு சலைவா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா அந்த பரோட்டிட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இந்த கழுத்தில் இருக்கும். அது பார்த்தோம்னா என்லார்ஜ் ஆயிரும், பெருசாகிட்டு நம்மளுக்கு இதாகிறது தான் வந்து மம்ஸ். அடுத்து பார்த்தோம்னா மீசல்ஸ் பார்த்தோம்னா ரூபெல்லா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு படிச்சுக்கலாம். மீசலில் வந்து பார்த்தோம்னா ரூபெல்லா வைரஸ். ஸோ ஆறுன்றதுனால இதுவும் ஆர்என்ஏ வைரஸ். அதே பேராமிக்ஸோ வைரஸ் சேர்ந்த ஒரு வைரஸ் தான் இந்த ரூபெல்லா வைரஸ். ஓகே, இந்த மீசல்ஸ் அப்படின்றத பார்த்தோம்னா தமிழ் ஐ திங்க் அம்மை அப்படின்ற மாதிரி தான் வரும். ஐ திங்க் பெரிய அம்மைன்னு நினைக்கிறேன் இந்த மீசல்ஸ் அப்படின்றது. ஸோ இது பார்த்தோம்னா ஸ்கின், அப்படி அம்மைனாவே ஸ்கின்னு இருக்கும். ஸ்கின்னு அதே மாதிரி பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லேயும் இருக்கும். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லேயும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல வந்து ஆகுதுனாவே நமக்கு நல்லாவே தெரியும் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த டைமில் என்னென்ன இருக்கும், ஸோ அந்த அம்மை வந்தப்போ என்னென்ன எப்படிலாம் இருக்கும், சளி பிடிச்சிக்குங்களா, சளி பிடிச்சிக்குமா, ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனாகவே சோர் த்ரோட் ஏதோ ஒன்று அது வந்துடும். அதே மாதிரி ரன்னிங் நோஸ் சளி பிடிச்சிக்குங்களா, காஃபு ஃபீவர் எல்லாம் வந்துருங்களா. அதேமாதிரி பார்த்தோன்னா அந்த மேலே ஸ்கின்னு நெக்கு இயர் பக்கத்தில் ரேஷஸ் ரெட்டிஷ் ரேஷஸ் வந்து வருங்களா. ஸோ அதை தான் வந்து மீசில்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மம்ஸ்க்கு பார்த்தோன்னா மம்ஸ் வைரஸு, அது என்ன டைப் ஆஃப் வைரஸ் பார்த்தோன்னா ஆர்என்ஏ வைரஸ், அதே மாதிரி பேராமிக்ஸோ வைரஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. மீசில்ஸ் வந்தீங்கன்னா ரூபெல்லா வைரஸ், மீசில்ஸ் என்னது ரூபெல்லா வைரஸ், ஆர்ன்றதுனால ஆர்என்ஏ வைரஸ், அதே மாதிரி அதே டைப்பான பேராமிக்ஸோ வைரஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ், அது பேர்லேயே இருக்கும், ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ். 2 டைப் ஆஃப் இருக்கும், ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதனால் இந்த வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ். ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லிவரில் தான் வந்து இன்ஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் வந்து லிவர். ஸோ இது வந்து எப்படி இன்ஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா பேரண்டரல் ரூட் மூலியமாவோ இல்லை பிளட் டிரான்ஸ்மிஷன் மூலியமாவோ இது வந்து ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ லிவரில் இன்ஃபெக்ட் ஆச்சுனாவே என்ன சொல்கிறாங்க, லிவர் டேமேஜ் ஆகும். லிவர் ஜாண்டிஸ்ன்றது என்னது, லிவர் டேமேஜ் ஆனால் தான் ஆகும். ஸோ அப்படி லிவர் டேமேஜ் ஆச்சுனாவே ஜாண்டிஸ் வந்தாச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்கும் அந்த நாசியா. ஸோ ஜாண்டிஸ் வந்தாவே கண் வந்து மஞ்சள் ஆயிடுவாங்களே. ஸோ நார்மலாக எது வந்தாலுமே ஃபீவரும் வந்துடும். அதே மாதிரி அப்டாமன் தான், அந்த இடத்துல தான் லிவர் இருக்கா. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணும், வலிக்கும். அதுதான் சிம்டம்ஸ். ஓகேங்களா. ஸோ ஜாண்டிஸ் வந்ததுனால நம்மளுக்கு ஜாண்டிஸ்னாவே ஃபீவர் வந்திருக்கும், கண் வந்து மஞ்சளாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அடிவயிறு வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். அதை வச்சே வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஸோ லிவரில் அஃபெக்ட் ஆகினா லிவர் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ என்னது இது வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ், பேர்ல இருக்குது ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அடுத்து போலாமா, சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ் பார்த்தோம்னா வாரசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். ஸோ இது என்ன டைப் ஆஃப் வைரஸ் பார்த்தோம்னா டிஎன்ஏ வைரஸ். சிக்கன் பாக்ஸ் அப்படின்னா சின்னம்மை தான் நினைக்கிறேன். ஆனால் அம்மை நோய் தான், பட் சின்னம்மை நினைக்கிறேன். ஓகே. அதுவும் அதே மாதிரி தான், இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும், மீசில்ஸ் மாதிரி தான் இருக்கும் இதுவுமே. ஸோ இது பார்த்தா அது ரூபெல்லா வைரஸ், இது வாரசெல்லா வைரஸ்னு வரும். அது பார்த்தோன்னா ஆர்என்ஏ வைரஸ், இது வந்து டிஎன்ஏ வைரஸ். ஓகேங்களா. அது வந்து என்ன சொல்கிறாங்க, வாரசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே ரெஸ்பிரேட்டரி ட்ராக், ஸ்கின்னு, எக்ஸ்ட்ராவாக நர்வஸ் சிஸ்டத்துலேயும் வந்து பாதிக்கும்ன்றாங்க. நாம தெரியும் நல்லா, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்னாவே ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி டைரக்ட் கான்டாக்ட். இப்போ அம்மா இருக்கிறவங்களை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அம்மா வரும். ஏன்னா அந்த பிளிஸ்டர்ஸ்லாம் இருக்கலாம், அந்த இப்போ கட்டி மாதிரிலாம் இருக்குல்லையா, அதுலேருந்து வெளியே வர அந்த தண்ணி மாதிரி வரும் இல்லையா, அதெல்லாம் நம்ம மேலே பட்டுச்சுனாவே அதுவுமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு ஒரு காரணம் தான். அதனால தான் வந்து டைரக்ட் கான்டாக்டில் இருக்கவங்களுக்கும் சிக்கன் பாக்ஸ் வரும். அடுத்து பார்த்தோம்னா அது வந்துச்சுன்னா மைல்டான ஒரு ஃபீவர் இருக்கும், நார்மலாக நல்லாவே தெரியும். அதே மாதிரி அம்மை வந்துச்சுனாவே நல்லாவே தெரியும், மேலே ஃபுல்லாக அந்த பிளிஸ்டர்ஸ் வரும், கொப்பளமாக வரும். அது பார்த்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு அரிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும், ரேஷ் மாதிரி வரும் இல்லையா. ஸோ அதனால தான். ஸோ இது வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தோம்னா மீசல்ஸ் பார்த்தோம்னா ரூபெல்லா, சிக்கன் பாக்ஸ், வாரசெல்லா. ஸோ இது வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே அது தட்டமை, இது சின்னம்மை, அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா. அதை வச்சு அது ஆர்என்ஏ, இது டிஎன்ஏ. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அடுத்து போலியோமைலிட்டிஸ். ஸோ போலியோமைலிட்டிஸ் நமக்கு நல்லாவே தெரியும், போலியோ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. போலியோ வந்துருச்சுன்னுவாங்க இல்லையா, அந்த சின்ன குழந்தைக்கெல்லாம் போலியோ தடுப்பூசிலாம் போடுவாங்க இல்லையா, அது அந்த வைரஸ் தான் இது. ஸோ அந்த போலியோமைலிட்டிஸ் அப்படின்றத பார்த்தோம்னா போலியோ வைரஸ் காசிங் ஏஜென்ட். ஸோ அப்படி பேர்ல இருக்கும். இது பார்த்தோன்னா ஆர்என்ஏ வைரஸ். ஓகேங்களா. நம்ம பார்த்ததுலேயே ஒரே ஒரு டிஎன்ஏ வைரஸ் மட்டும் பார்த்தோம், அது என்னென்ன சிக்கன் பாக்ஸ்க்கு வாரசெல்லா ஜோஸ்டர் வைரஸ், அதுதான். ஓகேங்களா. ஸோ இது எங்கெங்கெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெஸ்டைனை பாதிக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா பிரெயின் ஸ்பைனல் கார்டு. ஸோ ஏன்னா பிரெயின் ஸ்பைனல் கார்டு தான் நம்மளோட இதை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது. அதனால தான் கை கால்லாம் விளங்காமல் போயிடும் இல்லையா. ஸோ அது காரணமே அதுதான், பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் அதை அட்டாக் பண்ணுறதுனால தான் அது வந்து நம்மளுக்கு அந்த கை கால் வந்து இதாகிட்டு போயிடும், பேரலைசிஸ் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்தா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் த்ரூ ஃபேக்கல் ஓரல் ரூட், இந்த மாதிரி மூலிமா இதாகும். ஸோ இன்டெஸ்டைனில் வந்து பாதிக்கிறதுனாலே அந்த ஃபேக்கல் ஓரல் ரூட், ஃபேக்கல்னால் என்னது, அந்த கழிவு இருக்கு இல்லையா, அது மூலிமா பரவறதான். ஸோ அடுத்து பார்க்கலாம். இது வந்துட்டு என்ன ஆகுனா ஃபீவர் வரும், மஸ்குலர் ஸ்டிஃப்னஸ், அந்த அப்படி மசில்ஸ் வந்து அப்படியே ஸ்டிஃபான இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி சில டைமில் பேரலைசிஸ் ஆகும், ரெஸ்பிரேஷன் ஆகுது இல்லையா, மூச்சு விட்றாங்க இல்லையா, அது கூட ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப மோசமானதான் இந்த போலியோமைலிட்டிஸ். ஸோ ரொம்ப டெத்லியான வைரஸ் தான் அது. அதனால தான் போலியோ தடுப்பூசி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து போடுறதுக்கு காரணமே இதுதான். ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து போலியோவால் நடக்க முடியாமல் அந்த வீல் இதில் போவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க, எங்கள் ஊரில் கூட ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் வந்து
அப்போ அந்த டைமில் பார்த்தோன்னா அதுக்கு வேக்சின் இல்லாதனால தான் அந்த அளவுக்கு அது போச்சு. ஸோ இப்போ நம்ம பிறந்த உடனே அந்த இதெல்லாம் போகிறதுக்கு காரணமே அதுதான். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அது போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். அந்த சப்போஸ் அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கூட அந்த வேக்சின் வந்து அந்த இதை வந்து அடித்து துரத்தி விட்டுரும். அதுக்கு தான் அந்த இது போடுறது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா டெங்கு ஃபீவர். டெங்கு ஃபீவர் பார்த்தோன்னா பிரேக் போன் ஃபீவர். அதாவது என்ன சொன்னாங்கன்னா நம்ம அப்படியே அந்த எலும்பே வந்து முறிக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு வலியை கொடுக்கும். அதனால தான் அது வந்து பிரேக் போன் ஃபீவர்ன்றாங்க. ஸோ சிக்கன் குனியா ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அது கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். சிக்கன் குனியாவோட ஃபர்ஸ்ட் மெயின் இதே பார்த்தோம்னா அந்த மூட்டுக்கு அப்படியே வலி நம்ம கொள்ளும். ஸோ அது நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் சிக்கன் குனியா. ஸோ அதனால வந்து பிரேக் போன் ஃபீவர்னா என்னன்னு கேட்டோன்னே சிக்கன் குனியா இருந்துட்டா போட்டுவிட்டு வந்துடாதீங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ டெங்கு ஃபீவர் தான் பிரேக் போன் ஃபீவர். ஓகே, அது பேர்லேயே இருக்குது. டெங்கு காஸ் பண்ணுறது டெங்கு வைரஸ் இல்லைனா ஃப்ளாபி வைரஸ்னுவாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டென்வி 1 to 4 வைரஸ் அப்படின்வாங்க. எது டெங்கு ஆர் ஃப்ளாபி வைரஸ், டென்வி. அந்த பேரில் இருக்க டெங்கு இருக்குல்ல, அதை டெங்கு பதிலாக டென்வின்னு படிச்சுக்கோங்க. டென்வி 1 to 4 வைரஸ். ஓகே, இது எங்கெங்கெல்லாம் இதாகவும் பார்த்தோம்னா ஸ்கின் அண்ட் பிளட்ல தான் வந்து இதாகும். ஏன்னு பார்த்தோம்னா மஸ்கிட்டோ இது வந்து எப்படி நம்ம அந்த பேக்டீரியல் டிசீஸ் படிச்சோம் இல்லையா, பியூபோனிக் பிளேக் வந்து ரேட் மூலியமா வெக்டர்னு சொல்லிட்டு. டெங்குனாவே நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபீவர் வந்து மஸ்கிட்டோ மூலியமா தான் வருதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல வெக்டர் எது அப்படின்னு பார்த்தோம்னா மஸ்கிட்டோ. அதுலேயும் குறிப்பாக ஏடிஸ் எஜிப்தி அப்படின்ற ஒரு மஸ்கிட்டோ மூலியமா தான் பரவுது. எது ஏடிஸ் எஜிப்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏடிஸ் எஜிப்தி தெரிஞ்சுக்கணும் நல்லாவே. அடுத்து பார்த்தோம்னா சிவியர் ஃப்ளூ லைக் இல்னஸ் வித் சடன் ஆஃப்செட் ஆஃப் ஃபீவர் அண்ட் பெயின்ஃபுல் ஹெடேக், மசில் அண்ட் ஜாயிண்ட் பெயின். ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா டெங்கு ஃபீவருக்கு இன்னொரு பேர் பிரேக் போன் ஃபீவர். அதுக்கு பார்த்தோம்னா வைரஸ் பார்த்தோம்னா டெங்கு வைரஸ் இல்லைனா ஃப்ளாபி வைரஸ், டென்வி 1 to 4 வைரஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா வெக்டர் பார்த்தோம்னா மஸ்கிட்டோ, அதுலேயுமே ஏடிஸ் எஜிப்தி பேர் ஒரே மாதிரி தான் வரும். அதே மாதிரி தான் சிக்கன் குனியா. சிக்கன் குனியா வந்து ஆல்ஃபா டோகா வைரஸ்னுவாங்க. ஸோ அதான் ஆல்ஃபா வைரஸ், அதுக்கு வந்து இன்னொரு பேர் டோகா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ஃபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல்ஃபானாலே ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ சிக்கன் வந்து ஆல்ஃபா. ஓகே, அது நார்மலாக வந்து நர்வஸ் சிஸ்டத்தில் தான் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணுவோம். ஸோ டெங்கு வைரஸ் எப்படி ஸ்கின் அண்ட் பிளட்ல மூலிமா கலகுதோ சரி அஃபெக்ட் பண்ணுதோ, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டமாக டைரெக்டாக போய் அஃபெக்ட் பண்ணுறது தான் சிக்கன் குனியா. ஸோ அதனால தான் நம்மளுக்கு மூட்டுக்கு வந்து அந்த வலி எடுக்கிறது காரணமே தான். ஸோ அதே தான் அதுக்கு அதுவுமே வெக்டர் மூலிமா தான், மஸ்கிட்டோ வெக்டர் மூலிமா தான். அதில் வந்து குறிப்பாக இதுன்னு பார்த்தோம்னா ஏடிஸ் எஜிப்தி, அதுவுமே அதே தான். ஸோ அதே தான் ஃபீவர், ஜாயிண்ட் பெயின், ஹெட் அண்ட் ஜாயின்ட் ஸ்வெல்லிங். முடிச்சாச்சு. நம்ம வைரஸ் பாக்ஸ் முடிச்சிட்டோம். இதுலேருந்தே உங்களுக்கு வந்து பல விதமான கேள்வி வந்து கேட்பாங்க. இது நீங்கள் வந்து கரெக்டாக இது பண்ணாலே எல்லாமே அந்த பேர்லேயே வந்து இருக்கும் அந்த வைரஸோடது. ஸோ நீங்கள் அதான் இப்படி பயப்படவே தேவை கிடையாது. ஈஸியாக நீங்கள் இதை போட்டு போயிட்டே இல்லை. ஸோ ஓகே, அடுத்து போகலாங்களா? பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். நிப்பா வைரஸ் இஸ் a zoonotic virus transmitted from animals to humans and also transmitted through contaminated food. In infected people, it causes a range of illness from asymptomatic infection to acute respiratory illness and fatal encephalitis. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா நிஃபா வைரஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து அடிக்கடி நம்ம நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம். நியூஸ் பார்க்குறவங்களா இருந்தால். ஸோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த கோழி மூலிமா பரவச்சு, பன்னி மூலியமா பரவச்சுனால அதுதான் இந்த ஜூனோட்டிக் வைரஸ் தான் இந்த நிப்பா வைரஸ். ஜூனோட்டிக் வைரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விலங்கு கிட்ட இருந்து பரவறத நம்ம மனுஷன் கிட்ட வருது இல்லையா, அதுதான் வந்து நிஃபா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனோட்டிக் வைரஸ் சொல்லுவாங்க. அந்த ஜூனோட்டிக் வைரஸ்ல ஒண்ணுதான் நிஃபா வைரஸ் அப்படின்றது. ஸோ இது நம்ம வந்து பார்த்தோம்னா அனிமல்ஸ் மூலியமாவும் வரலாம், அதே மாதிரி கண்டாமினேட்டட் ஃபுட் மூலியமாவும் வரலாம். ஸோ இது பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஃபேட்டல் என்செஃபலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வர அளவுக்கு கூட ரொம்ப ஒரு அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நிஃபா வைரஸ் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா நியூமோட்ரோபிக் டிசீஸ். அதே மாதிரி ஓகே, ஸோ வைரல் டிசீஸ் பார்த்தோன்னா ஜென்ரலாக 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க சிம்டம்ஸ். அதாவது எங்கே வந்து அந்த சிம்டம்ஸ்லாம் காட்டுது, பாடி ஆர்கன்ஸில் எங்கே சிம்டம்ஸ் வருது அப்படின்றத பேஸ் பண்ணி வைரல் டிசீஸை 4ஆக பிரிச்சுக்காங்க. ஸோ அந்த 8 டிசீஸ் பார்த்தோம் இல்லையா, இது ஒரு சிலது பார்த்தோம்னா எங்கே வருது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வருது, சிலது பார்த்தோன்னா ஸ்கின் இதில் வருது, சில பார்த்தோம்னா லிவரில் வருது, சிலது பார்த்தா நர்வஸ் சிஸ்டம் வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி உடம்புல எங்கே வருது அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த வைரல் டிசீஸை 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா நியூமோடாபிக் அப்படின்னு சொல்லிட்டு, நிமோனியா அப்படின்னு ஞாபகம் வருதா, நிமோனியாவே எங்கே வரும், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஸோ அப்படின்னா
இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற வைரஸ் மூலிமா இதான இந்த நியூமோட்ராபிக் அப்படின்றது ஒரு டைப்பு. அடுத்து டெர்மோட்ராபிக்னாவே நம்மளுக்கு நல்லா தெரியும். டெர்மாட்டாலஜிஸ்ட்டை போகணும், நம்ம ஸ்கின் ரேஷஸாக இருக்குது, டெர்மாட்டாலஜிஸ்ட்டை போகணும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்கின் அண்டு சப்குட்டினியஸ் டிஷ்யூஸ் அஃபெக்டட் பை சிக்கன் பாக்ஸ் அண்ட் மீசல்ஸ். ஸோ சிக்கன் பாக்ஸ் மீசல்னால் என்ன, ஸ்கின்ல வரது தானே மெயினாக, அதோட சிம்டம்ஸ் நம்மளுக்கு காட்டுறதே அது மூலிமா தானே தெரிஞ்சுப்போம் அம்மா வந்துச்சுன்னா. ஸோ அதை வந்து டெர்மோட்ராபிக் டிசீஸ்ன்றாங்க, ஸ்கின்ல வரது. அடுத்து விசரோட்ரோபிக் டிசீஸ்னா blood and visceral organs affected by yellow fever and dengue fever. ஸோ விசரல் ஆர்கன்ஸ் நம்ம முக்கியமான ஆர்கன்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, லைக் இந்த லிவர், ஹார்ட், இது எல்லாமே விசரல் டிசீஸ் ஆர்கன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளட் அந்த மாதிரி விசரல் ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுனால இந்த ஜாண்டிஸ், டெங்கு ஃபீவர் இது எல்லாமே விசரோட்ரோபிக் டிசீஸ்குள்ளார வரும். அடுத்து நியூரோட்ரோபிக் டிசீஸ் பார்த்தோம்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்டட் பை ரேபிஸ் அண்ட் போலியோ. ஸோ நம்ம பார்த்தோம் போலியோ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை தான் வந்து அஃபெக்ட் பண்ணோம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்படின்னும் போது அது வந்து என்னது, நர்வஸ்னாவே என்னது, நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிப்போம். நியூரான்ஸ் தான் அதோட ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்லி அப்படி படிப்போம் இல்லையா. அப்படின்னும் போது நியூரோ அப்படின்னாலே என்னது, அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுற டிசீஸ் எல்லாம் கொண்டது நியூரோட்ரோபிக் டிசீஸ் சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்னது நியூமோட்ரோபிக்ஸ், ரெஸ்பிரேட்டரி டாக்கு. டெர்மோட்ரோபிக்ஸ்னால் ஸ்கின்னு அந்த மாதிரி சப்குட்டேனியஸ் கிளான்ஸில். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா விசரோட்ரோபிக்னா பிளட் அண்டு மற்ற விசரல் ஆர்கன்ஸ், மெயின் ஆர்கன்ஸில். அடுத்து நியூரோட்ரோபிக்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ஸ் இந்த வந்து அஃபெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா. அடுத்து ஸ்வைன் ஃப்ளூ பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஸ்வைன் ஃப்ளூ வாஸ் ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ், எப்போ இதை ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1919 வந்து ஸ்வைன் ஃப்ளூ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பன்னி காய்ச்சல் அப்படின்னாலே அது வந்து ஆக்சுவலி பேண்டமிக்னு சொல்கிறாங்க. சீசனல் ஃப்ளூ வைரஸ் மாதிரி, அதாவது ஒரு சீசனுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெய்னி சீசன்னா அந்த ரெய்னி சீசனில் மட்டும் தான் வந்து காமனாக கோல்டு வந்து எல்லாத்துக்கும் வந்து பரவும். ஸோ அப்படின்னும் போது அது பார்த்தோம்னா ஒரு சீசனல் டிசீஸாக வர்றது, அந்த மாதிரி தான் இந்த ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எது மூலிமா காசு ஆகுது வைரஸ் என்னன்னு பார்த்தோம்னா H1 வைரஸ் ட்ரெயின், H1N1 வைரஸ் ட்ரெயின். ஓகேங்களா. இந்த வைரஸ் ஸ்ட்ரெயின்குள்ளாரே நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கும், நிறைய டைப் ஆஃப் வைரஸ் இருக்கும். அதனால தான் வந்து காமனாக H1N1 வைரஸ் ஸ்ட்ரெயின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா நார்மலாக ஃபீவர், காஃப் வந்துச்சுனாவே சோர் த்ரோட்டு, அதேமாதிரி குளிர், சில்ஸு, அதே மாதிரி உடம்பு வந்து வீக் ஆயிரும், பாடி உடம்பு வந்து வலிக்கும். ஸோ அதுவும் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் பார்த்தோம்னா சில்ட்ரனுக்கோ, ப்ரெக்னென்ட் விமன், அதேமாதிரி ரொம்ப வயசானவங்களுக்கு பார்த்தோன்னா அதோட ரிஸ்க் பார்த்தோன்னா சிவியர் இன்ஃபெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஸ்வைன் ஃப்ளூ. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கீவேர்ட்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா ஸ்வைன் ஃப்ளூ வந்து ஃபஸ்ட்டு வந்து 1999 ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன டைப்பான டிசீஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். இது வந்து ஒரு பேண்டமிக் சீசனல் டிசீஸ் ஃப்ளூ வைரஸ். ஓகேங்களா. அடுத்து இது எது மூலிமா காசு ஆகுதுன்னு பார்த்தோன்னா H1N1 வைரஸ் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். இது வந்து ஒரு வைரல் டிசீஸ் தான், அதனால தான் சொல்லியிருக்காங்க பாஸ் கொஷினில். ஓகே. அடுத்து பார்த்தா ப்ரோட்டோசோவன் டிசீஸ் பார்க்கலாம். ஸோ about 15 genera of protozoan lives as parasites within the human body and cause disease. அதாவது 15 எத்தனை ஜெனரா 15 ஜெனரா ஆஃப் ப்ரோட்டோசோவன்ஸ் இருக்குது, ரொம்ப முக்கியம். அடுத்து Amoebiasis, also called amoeba dysentery or amoeba colitis, is caused by Entamoeba stylica. ஸோ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அமீபியாசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா அமீபிக் டிசென்ட்ரின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி அமீபிக் கோலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா. டிசென்ட்ரி தானே, அதை தான் வந்து அமீபியாசிஸ் வந்து அமீபிக் டிசென்ட்ரின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி அமீபிக் கோலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எது இது காசிட்டிவ் ஏஜ்னு பார்த்தோன்னா என்டமிபா ஸ்டைலிட்டிகா, அப்படி பேர்லேயே வந்துடும். ஸோ இது நீங்கள் பார்க்கும்போதே இந்த டயக்ராமுக்கு ஞாபகம் வரலையா, நம்ம இதெல்லாம் போடுவோம் இல்லையா, ஃபுட் வேக்யூல், எண்டோசோம்ஸ், எண்டோபிளாசம் எல்லாமே போடும்போது நியூக்ளியஸ், ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் டொக்குன்னு தண்ணிட்டு இருப்போம். அதுதான் இந்த அமீபா தான் அது. ஸோ வந்து அதில் பார்த்தோம்னா என்டமிபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படின்ற ஒரு அமீபா தான் இது வந்து நம்மளுக்கு அமீபியாசிஸாக நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே. இது என்ன பண்ணுன்னா ஹியூமனோட லார்ஜ் இன்டெஸ்டைனில் வாழ்ந்து அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க மியூக்கஸு, நல்ல பாக்டீரியாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்டு வாழ்கிறது தான் இந்த என்டமிபா ஸ்டைலிட்டிகா. ஓகேங்களா. ஸோ இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் பேரசைட்டிஸ் ட்ரோபோசைட் அப்படின்றாங்க, which penetrates the wall of host intestine colon and secretes histolytic enzymes causing ulceration, bleeding, abdominal pain and stools with excess mucus. So symptoms of amoebiasis can range from diarrhea to dysentery with blood and mucus in stool. காரணம் இதோட கேரியர் யார், எது மூலிமா இந்த அமீபா நம்ம உடம்புக்குள்ளே வருதுன்னு பார்த்தோன்னா ஹவுஸ் ஃப்ளைஸ். அதுக்கு வந்து இது இப்போ கேட்கலாம், ஹவுஸ் ஃப்ளையோட பயாலஜிக்கல் நேம் என்னென்னு கேட்டோம் பார்த்தா பொட்டானிக்கல் என்ன நேம் இது,
பேர் மறந்து போச்சு. பயாலஜிக்கல் நேம் தான் சொல்லுவாங்க, ஏன்னா தெரியல, சரி ஞாபகம். ஸோ அந்த நேம் பார்த்தோம்னா மியூஸ்கா டொமஸ்டிகா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்தோம்னா கேரியர். இந்த பேரசைட் வந்து என்ன பண்ணும், போய் கெட்டுப்போன சாப்பாடு அதே மாதிரி பாத்ரூம்லாம் போய் வெளில போய் வைக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அது மேலே உட்காந்துட்டு வந்து சாப்பாட்டில் உட்காந்துச்சுன்னா அதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த இது வந்து வந்துடும். அதுதான், அதனால தான் அந்த மொய்க்கிற சாப்பாட்டெலாம் வந்து பண்ணக்கூடாது, மூடி வைக்கணும் அப்படின்னு சொல்கிற காரணம் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இது என்ன கடைசியாக என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது பேர் பார்த்தோம்னா புரோட்டோசோவா டிசீஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அமீபியாசிஸ். ஸோ இந்த அமீபியாசிஸ் வந்து என்னென்னலாம் சொல்லுவாங்க, இன்னொரு பேர் என்னன்னா அமீபியா டிசென்ட்ரி ஆகிறதுனால ஸோ கோலனில் தான் போய் இதாகும். அந்த கோலன்னா பெருங்குடல் இருக்கு இல்லையா, அது போய் அந்த கோலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் ஒரு பாட்டு ரொம்ப நம்ம டீப்பாக போக தேவை. ஸோ அதுக்குள்ளார வந்து போய் வாழ்கிறதுனால தான் குவாலிட்டிஸ்ன்றாங்க, அமீபா குவாலிட்டிஸ் அப்படின்றாங்க. ஸோ இது எது வந்து இந்த அமீபியாசிஸ் நம்மளுக்கு இதாகுதுன்னு பார்த்தோம்னா அது பேர் என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மெயினான பாயிண்ட்டு. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தோம்னா அது எங்கே போய் நம்மளுக்கு இதாகுது அப்படின்னு பார்க்கும்போது ஹியூமனோட லார்ஜ் இன்டெஸ்டைனில் போயிட்டு அங்கே இருக்கிற மியூக்கஸு நல்ல பாக்டீரியா எல்லாம் சாப்பிட்டு இது வந்து நல்லா ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த பேரசைட்டோட இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் போனோன்னே இன்ஃபெக்ஷன் பண்ணிடுமா? இல்லை, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிட்டு அப்படியே வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் வரும், அதுதான் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் தான் பார்த்தோன்னா ட்ரோபோசாயிட் அப்படின்வாங்க. ஸோ என்ன சாயிட்? ட்ரோபோசாயிட். அப்போ அந்த ட்ரோபோசாயிட்ல அந்த ஸ்டேஜில் பார்த்தோம்னா என்ன பண்ணால் அந்த இப்போ நாம தான் ஹோஸ்ட் அப்படின்னா நம்மளோட இன்டெஸ்டைனில் கோலன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோலனை வந்து பெனிட்ரேட் பண்ணி ஹிஸ்டோலைட்டிகா அப்படின்ற என்சைம் வந்து செக்ரீட் பண்ணும். ஓகேங்களா? அது வந்து ஒரு டாக்ஸிக். இது ரிலீஸ் பண்ணுற ஹிஸ்டோலைட்டிக் அப்படின்றது ஒரு என்சைம் வந்து ஒரு டாக்ஸிக், நம்மளுக்கு டாக்ஸிக். ஓகேங்களா? அதனால தான் இது என்டோமீபா ஹிஸ்டோலைட்டிக்கான்றாங்க. ஸோ ஹிஸ்டோலைட்டிக் என்சைம் வந்து கொடுத்தோடனே அந்த டாக்ஸிக் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம குடலில் வந்து அல்சர் வந்து ஏற்படுத்தும், அரிக்க ஆரம்பிக்கும். அதனால அரிச்சோன்னே என்ன ஆகும்? புண்ணாயிருமா? அப்போ என்ன ஆகும்? ப்ளீட் ஆகணும். உள்ள புண்ணானது என்ன ஆகும்? நம்மளுக்கு வலி எடுக்கும் இல்லையா, அப்டாமினல்ல. ஸோ அந்த மாதிரி வலி எடுக்கும். ஸோ அப்புறம் என்ன இது என்ன பண்ணு, நம்ம மியூக்கஸ்லாம் சாப்பிட்டு தானே வாழுது. ஸோ அந்த மியூக்கஸ் என்ன பண்ணணும், அது சாப்பிட்டு வெளியிடுது இல்லையா. ஸோ எல்லாமே பார்த்தோம்னா எக்ஸஸாக வந்து நம்ம பாத்ரூம் போகும்போது சளியாக வரும், ரத்தமாக வர்றதுக்கு காரணம் வந்து அதுதான். சிம்டம்ஸ் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இதுதான் வந்து காரணம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து எப்படி வந்துச்சு? ஓகே, எல்லாமே வந்துச்சு, நம்ம இதுக்குள்ளாரெலாம் வந்துச்சு, இன்டெஸ்டைன்லாம் வந்துச்சுன்றீங்க. எப்படி வந்திருக்கும்? அதுக்கு ஏதோ ஒரு மூலியமாக தான் வந்திருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஹவுஸ் ஃப்ளை. ஓகேங்களா? ஸோ இதில் கொஷின் ஏரியா பார்த்தோன்னா ஹவுஸ் ஃப்ளையோட அந்த நேம் என்ன பார்த்தோன்னா மியூஸ்கா டொமஸ்டிக்கா என்னது? டொமஸ்டிக் அனிமல்ஸ்னால் என்னது? வீட்டில் வளர்க்குறதையா? இது வீட்டில் தானே இருக்குது. ஸோ அதனால் அப்படி நான் வச்சுக்கலாம், மியூஸ்கா டொமஸ்டிக்கா. ஸோ இந்த மியூஸ்கான்றது பார்த்தோன்னா மியூக்கஸ் வந்து வெளில வருது, இது மூலிமா தான் வருதுன்னு படிக்கிறதுனால அந்த மியூஸ்கா அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ மியூஸ்கா டொமஸ்டிக்கா அதுதான் பார்த்தோம்னா கேரியர். அந்த என்னது என்டமீபா ஹிஸ்டோலைட்டிக்கோட கேரியர் எதுன்னு பார்த்தோன்னா ஹவுஸ் ஃப்ளைஸ். ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. எவ்வளோதான் விஷயம், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்ல வந்தது அதுதான். ஸோ அதை வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து இன்னொன்று நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது பார்த்தோன்னா இந்த ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் தான். இது கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சூப்பராக வந்து எப்படி சொல்லி சூப்பராக படிச்சிடலாம். ஓகேங்களா? வாங்கலாம். ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் வந்து ஏன் வருது, இதுக்கு பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எந்த ஸ்பீசிஸ் மூலிமா இதாவது பார்த்தோம்னா ட்ரிப்பனோசோமா அப்படின்ற ஸ்பீசிஸ் மூலிமா தான் இந்த ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் வந்து வருது. எது? ட்ரிப்பனோசோமா. இந்த ட்ரிப்பனோசோமா என்று பார்த்தோம்னா ஜென்ரலி டிரான்ஸ்மிட்டபிள் பிளட் செக்கிங் டெஸ்டிஃப்ளைஸ், அதாவது டெஸ்டிஃப்ளைஸ் அப்படி பிளட் செக்கிங் டெஸ்டிஃப்ளைஸ், அதாவது வந்து நம்ம இடத்துல வந்து அந்தளவுக்கு கிடையாது. அதனால தான் இதை வந்து ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ்னே சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தோன்னா பிளட் செக்கிங் ஃப்ளைஸ் இருக்குது. நம்ம வீட்டிலலாம் வந்து நம்ம இதிலே கூட பார்த்தோம்னா அந்த மாடு மேலே உட்காந்து அப்படியே ரத்தத்தை உறிஞ்சோம் பார்த்தீங்களா, கொசு கிடையாது, அந்த ஈயால் வர்றது தான் வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரிப்பனோசோமா ஸ்பீசியஸ் பாக்டீரியா, பாக்டீரியா கிடையாது, புரோட்டோசோவான். அது போய் என்ன பண்ணோம், மனுஷங்களுக்கு வந்து இப்போ மேலே உட்காரும் போது என்ன பண்ணோம், அந்த பாக்டீரியா வந்து மனுஷங்களுக்குள்ள போவோம், அந்த மனுஷனுக்கு என்ன வரும், ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் வரும். இவ்வளோதான் விஷயமே. ஓகேங்களா? ஸோ அது கேரியர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க புரோட்டோசோவனில். அதுதான் எதுனா இந்த டெஸ்டி அப்படின்ற ஃப்ளை. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிப்பனோசோமா ஸ்பீசிஸில் 3 டைப் ஆஃப் இருக்குது, 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரிப்பனோசோமா ஸ்பீசிஸ் வந்து இருக்குன்றாங்க. அதில் என்ன பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கேம்பியன்ஸ், ரோடேசியன்ஸ், அதுக்கப்புறம் குரூசி அப்படின்னு சொல்லிட்டு 3. எது? கேம்பியன்ஸ், ரோடேசியன்ஸ், அது குரூசி. ஓகே, அது என்னென்ன ஒவ்வொன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே ஃப்ளை தான், அந்த ஃப்ளையில் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த கேம்பியன்ஸ்ன்றது பார்த்தோன்னா க்ளோசினா பல்பாலிஸ், அதுதான் டெஸ்டி ஃப்ளைன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த பேர்.
பயாலஜிக்கல் பேர் தான் வந்து Glossina palpalis அப்படின்றது. அண்ட் காசஸ் கேம்பியன் ஆர் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். இது சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஓகேங்களா. அடுத்து டி ரோடென்சியசஸ் பார்த்தோன்னா டிரான்ஸ்மிட்டட் பை Glossina marsitans. இது Glossina palpalis, இது Glossina marsitans. ஓகேங்களா. காசிங் ரொடேஷியன் ஆர் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். இது பார்த்தோன்னா ஈஸ்ட். ஓகேங்களா. அடுத்து டி க்ரூசி பார்த்தோம்னா டிரான்ஸ்மிட்டட் பை எ பக். அது 2 ஃப்ளைஸ். இது பார்த்தோம்னா பக் கால்டு ட்ரையட்டோமா மெகிஸ்டா. காசஸ் சகாஸ் டிசீஸ் ஆர் அமெரிக்கன் ட்ரிப்பனோசோமியாசிஸ். ஓகேங்களா. இந்த டி க்ரூசி அப்படின்ற இது வந்து பார்த்தோன்னா அதாவது இந்த ட்ரீ கேம்பியன்ஸ், இந்த டி ரோடியன்ஸ், இந்த டி க்ரூசி இது மூணு என்ன பார்த்தோன்னா ட்ரிப்பனோசோமா ஸ்பீசிஸ் சேர்ந்த ஒரு புரோட்டோசோமன்ஸ். அது வந்து எது மூலியமா எப்படி பரவுது, அப்படி வந்துச்சுன்னா அது என்ன டிசீஸ்ன்றது தான் கீழே கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா டி க்ரூசி பார்த்தோம்னா பக்கு. அந்த பக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரியட்டோமா மெகிஸ்டா. என்னது ட்ரியட்டோமா மெகிஸ்டா. இது பார்த்தோம்னா சகாஸ் டிசீஸ் கொடுக்கும். இல்லைனா அதுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தோம்னா அமெரிக்கன் ட்ரிப்பனோசோமியாசிஸ். ஓகே. என்னடாது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குன்றீங்களா. நீங்கள் இது சும்மா நீங்கள் அப்படியே ஒரு 2-3 டைம் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் நீங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போடுவீங்க. வேணா பாருங்க. அதனால நீங்கள் இது வந்து அப்படியே இப்போ இதோட அப்படி மனப்பாடம் பண்ணுமா அப்படின்லாம் பயப்படாதீங்க. ஓகேங்களா. எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு வந்து பயப்படக்கூடாது. ஓகே. ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் பார்த்தோன்னா கடைசியாக இது வந்து ட்ரிப்பனோசோமா ஸ்பீசியஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா மூலிமா காசு ஆகுது. இந்த ட்ரிப்பனோசோமா ஜென்ரலாக எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டெஸ்டிசி அப்படின்ற ஃப்ளைஸ் மூலியம் தான், ஒரு பிளட் சக்கிங் ஃப்ளை இது, அது மூலிமா தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. அந்த இதில் பார்த்தோம்னா ட்ரிப்பனோசோமாவில் 3 ஸ்பீஷஸ் இருக்குது. அதனால 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் சிக்னஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எது காசு பண்ணுறதுன்றதை பார்த்துக்கணும். அவ்வளோதான் விஷயமே. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கேம்பியன்ஸ், டி கேம்பியன்ஸ் அப்படின்றது. என்னடா என்னோட லைஃப்லேயே கேம்பிளிங் பண்ணுறியா விளாட்றியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேம்பியன்ஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா Glossina palpalis. என்னது Glossina palpalis. நான் சொல்கிறதே கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஸோ இது வச்சு உங்களுக்கு ஞாபகம் வரும், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ Glossina palpalis. பட் அது அப்படி தான் சொல்லணும். ஸோ பார்த்தோன்னா டெஸ்டி ஃப்ளை, அது ஃப்ளை நம்ம வேலை பார்த்தோம் இல்லையா, அந்த பிளட் சக்கிங் அது மூலிமா தான் பரவுது. ஸோ அது பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, கேம்பியன்ஸ்னாவே கேம்பியன் சொல்லுவாங்க. இல்லைன்னா பார்த்தோன்னா எந்த ஆஃப்ரிக்கா, சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரோடென்சியஸ்னால் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அந்த ராடன்ஸு, எலி வந்து ராடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு இது மூலிமா சின்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொடேஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எது மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகுது பார்த்தோன்னா அதே Glossina தான். அது பார்த்தோன்னா பல்பாலிஸ். இது பார்த்தோன்னா மார்சிட்டன்ஸ். இது மார்சிட்டன்ஸ். இது என்ன கொடுக்கும், அதே பேரில் இருக்குதா, எப்படி இது கேம்பியன்ஸ் மாதிரி கேம்பியனோ இந்த மாதிரி ரோடிசினா மாதிரி ரோடேஷியன். இது பார்த்தோன்னா ஈஸ்ட். இது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, அது சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா, இது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. இது ரெண்டும் ஒரு டைப்பு. ஓகேங்களா. டெஸ்டிஃபை மூலிமா. அடுத்து வரது பார்த்தோன்னா ஒரு பக் மூலிமா காசு ஆகிறதா டி க்ரூசி அப்படின்றது. என்னது க்ரூஸுக்கு போகிறோம் நாங்கள், அந்த இதெல்லாம் போவாங்க இல்லையா, கப்பலில் போகிறது, க்ரூஸ் போவோம். அந்த மாதிரி போகும்போது டிரான்ஸ்மிட் ஆகிடுச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ என்னாச்சு, ஒரு பூச்சி வந்து கிடச்சிச்சு. என்னது பக்கு, ஃப்ளை கிடையாது, பக்கு, மூட்டை பூச்சி மாதிரி வச்சுக்கோங்களேன். அது பேர் என்னன்னா ட்ரையட்டோமா மெகிஸ்டா. எனக்கு பெருசாக இருக்கும், அந்த மாதிரி பெருசாக இருக்க ஏதோ பூச்சி வந்து கிடச்சிச்சு. அது 3 டைம் கிடச்சிச்சு. ட்ரைனா என்னது 3யா, ட்ரையட்டோமா மெகிஸ்டா கடிச்சு என்ன பண்ணுது, சகாஸ் டிசீஸ் வந்து கொடுக்குது. என்ன டிசீஸு, சகாஸ் டிசீஸ். அது வந்து என்னன்னா இது வந்து அமெரிக்காவில் நடந்தது. ஸோ அதனால் க்ரூஸ்க்கு வந்து நான் அமெரிக்காவுக்கு தான் போனேன். அதனால அமெரிக்கா ட்ரிப்பனோசோமியாசிஸ் வந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சென்ட்ரலு, அடுத்து பார்த்தோம்னா ஈஸ்ட்டு, அடுத்து அமெரிக்கா. ஓகேங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதான் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். இதில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸிமம் பார்த்தோன்னா இதில் தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதனால தான் இது அவ்வளோ இதாக சொன்னேன். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். அடுத்து புரோட்டோசோவான்னு பார்த்தோம்னா காலாசார். இது பார்த்தோன்னா காலாசார் ஆர் விசரல் லெய்ஷ்மானியாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்டு பை லெய்ஷ்மேனியா டோனாவானி. ஓகேங்களா, இதுவுமே ஃப்ளை தான். பட் அது டெஸ்டிசி ஃப்ளை. இது பார்த்தோம்னா சாண்டு ஃப்ளை. ஓகேங்களா. ஸோ என்னென்னு பார்க்கலாம். காலாசார் இதுக்கு இன்னொன்று பார்த்தோம்னா ஆர் விசரல் லெய்ஷ்மானியாசிஸ் சொல்கிறாங்க. ஏன் இதை லெய்ஷ்மானியாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தோம்னா அதை காஸ் பண்ணுற அந்த புரோட்டோசோவான் பேர் பார்த்தோம்னா அவே வந்து லெய்ஷ்மேனியா டோனாவானி. வாணி லெய்ஷ்மானியா டோனோவானி. எனக்கு வாணி பற்றி தெரியாது, டோனோவானி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். எனக்கு வாணி டோனோ. ஓகேங்களா, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லெய்ஷ்மேனியா டோனாவானி. அதனால தான் அதுக்கு பேர் பார்த்தோம்னா விசரல் லெய்ஷ்மானியாசிஸ் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. பட் அது இது பார்த்தோம்னா காலாசார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஒரு வெக்டார் இருக்கும் இல்லையா, எல்லாத்துக்குமே ஒரு வெக்டார் இருந்துச்சு இல்லையா.
ஸோ அந்த மாதிரி இதுக்கு வெக்டார் பார்த்தோம்னா ஃப்ளெபோடோமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற சாண்ட்ஃப்ளை. எது? ஃப்ளெபோடோமஸ் சாண்ட்ஃப்ளை. அது வந்து சி ஃப்ளை, இது வந்து சாண்ட்ஃப்ளை. ஸோ அதுதான் வந்து ஃப்ளெபோடோமஸ். அடுத்து பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன் மே அக்கர் இன் எண்டோத்தெலியல் செல்ஸ். அதே மாதிரி போன் மேரோ, லிவர், லிம்ப் கிளான்ஸ், அதே மாதிரி பார்த்தோம்னா அண்டு பிளட் வெசல்ஸ் ஆஃப் ஸ்ப்ளீன். அதனால தான் இதை விசரல் சொல்கிறாங்க. ஸோ நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா விசரல் ஆர்கன்ஸ் சொல்லிட்டு. ஸோ மெயினான ஆர்கன்ஸ் லைக் வந்து ஸ்ப்ளீனு, லிவரு, அதே மாதிரி பார்த்தோம்னா போன்ஸு, ஹார்ட்டு, இது எல்லாமே விசரல் ஆர்கன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்கன்ஸில் வந்து போய் அஃபெக்ட் பண்ணுறதுனால தான் இதை பார்த்தோன்னா விசரல் லெய்ஷ்மானியாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்களா? ஓகே, வெரி குட். சரி, ஓகே, பார்க்கலாம். இதுதான் இந்த ட்ரிப்பனோசோமிக் கேம்பியன்ஸ். இங்கே பார்த்தோம் இல்லையா, எங்கே அது? ட்ரிப்பனோசோமிக் கேம்பியன்ஸ். ஸோ இந்த டீன்றது ட்ரிப்பனோசோமி, அதை தான் வந்து டீன் போட்டிருக்காங்க. அதோட பிக்சர் தான் இங்கே போட்டிருக்காங்க. இப்படி தான் இருக்குங்களா அந்த புரோட்டோசோமா. எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான் முடிச்சு. இது விஷயமே அவ்வளோதான். ஸ்ப்ளீனு, லிவர் இந்த மாதிரிலாம் வந்து அஃபெக்ட் ஆகும். விசரல் ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்ணும் இந்த காலாஜார். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இந்த காலாஜார் அப்படின்றதும். ஸோ ஓகே, அடுத்து காலாஜார் முடிஞ்சிச்சா, அடுத்து போகலாம். அடுத்து பார்த்தோம்னா மலேரியா இஸ் காஸ்டு பை, இது வந்து புரோட்டோசோவா டிசீஸ் தாங்க, மேலே பார்த்தோம் இல்லைங்களா. காஸ்டு பை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம். ஸோ அது பார்த்தோம்னா நம்ம நிறைய பார்த்தோம். ட்ரிப்பனோசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அதுக்கப்புறம் காலாஜார் வந்து பார்த்தோமா, விசரல் லெய்ஷ்மானியா அந்த மாதிரி பார்த்தோம்னா இது பார்த்தோம்னா பிளாஸ்மோடியம் வகையை சேர்ந்தது. ஸோ இப்படி அது டி கேம்பியாசிஸ் போடாமல் நம்ம பீன்னு போடுவாங்க. பீனா பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ், அதனால பி. அதில் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா பி வைவாக்ஸ், பி ஓவெல், பி மலேரியா அண்டு பி பால்சிபாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஸோ ஐ திங்க் இது ஒரு இது இருக்கும், அதில் பார்க்கலாம். இதை பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி லைனாக நம்ம பார்க்கலாம். ஸோ மலேரியா பார்த்தோம்னா நம்ம இங்கே பார்த்த மாதிரி காஸ் பை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ். ஸோ பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். பி வைவாக்ஸ், பி ஓவெல், பி மலேரியே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி பால்சிபாரம் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டேபிள் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பட் வந்து இந்த டேபிள் உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி என்ன, அதாவது டைப்ஸ் ஆஃப் மலேரியா உங்களுக்கு என்னன்னு தெரியும், காசட்டிவ் ஏஜென்ட்னா என்னன்னு தெரியும், பட் எரித்ரோசைடி சைக்கிள்னா என்னன்னு தெரியணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் மேலே ஃபர்ஸ்ட் வந்து அதோட லைஃப் சைக்கிள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா தாராளமாக அடுத்து வந்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா it is transmitted from one person to another by bite of infected female anopheles mosquito. ஸோ வந்து இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஃபீமேல் அனோஃபலஸ் மஸ்கிட்டோ வந்து நம்மளை கடிக்கும் போது தான் நம்மளுக்கு மலேரியா வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பட் எப்படி வந்து கடிச்ச உடனே வந்து எப்படி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் தான் இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். உண்மையிலேயே இந்த பிளாஸ்மோடியம் கொசு மூலியமா எப்படி நம்மளுக்கு பரவுது, மறுபடியும் அந்த கொசுக்கு போயிட்டு எப்படி அதோட லைஃப் சைக்கிள் முடியுது. இப்போ நம்மளுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குல்ல, குழந்தை பிறந்தோம், அப்புறம் வளர்ந்தோம், சின்ன பிள்ளைங்களாம் வளர்ந்தோம், அப்புறம் பெரிய பிள்ளைங்களானோம், வயசானோம், செத்து போனோம், மறுபடியும் பிறக்கிறோம். நாமளே இல்லை, மனுஷங்க மொத்தமாக வந்து மனுஷங்க பிறக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அந்த மாதிரி தான் வந்து இதுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. அதை தான் என்ன பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பற்றி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாத்தையும் வச்சு பார்க்க முடியாது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படிங்கிறதுனால டைஜீனிக் பேரசைட்றாங்க, இன்வால்விங் 2 ஹோஸ்ட். டைஜீனிக்னா 2 ஹோஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபீமேல் அனோஃபலஸ் மஸ்கிட்டோ தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. பிரைமரி ஹோஸ்ட் ஆஃப் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, ஃபீமேல் அனோஃபலஸ். அதே மாதிரி செகண்டரி பார்த்தோம்னா மேன், நாம தான். இல்லை இது வந்து ஸ்டேட்மெண்ட்ல குழம்பி கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ பிரைமரி ஹோஸ்ட் என்ன, ஃபீமேல் அனோஃபலஸ் மஸ்கிட்டோஸ். செகண்டரி ஹோஸ்ட் பார்த்தோம்னா நம்ம தான், மேன். ஓகே, இந்த லைஃப் சைக்கிளில் பார்த்தோம்னா 3ஆ பிரிப்போம். எப்படி நம்ம வந்து சின்ன குழந்தை, பெரிய ஆள், அப்புறம் வயசானவங்க அப்படின்னு பிரிக்கணுமா, அந்த மாதிரி இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியமுக்கு வந்து பார்த்தோம்னா அதோட லைஃப் சைக்கிளுக்கு 3 பேசஸ் இருக்குது. ஒன்று சைசோகானி, கேமோகானி, ஸ்போரோகானி இப்படின்றது தான் வந்து அதோட லைஃப் வந்து
லைஃப் சைக்கிள் வந்து போயிட்டு இருக்கும். சுற்றி அந்த 3 பேஸ்ல தான் போயிட்டு இருக்கும். ஓகே, நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பேரசைட் ஃபர்ஸ்ட் நமக்கு ஹியூமன் பிளட்ல எப்படி நுழையுதுன்னு பார்த்தோம்னா, ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ வந்து நம்மளுக்கு கடிக்கும் போது தான். ஸோ அது வந்து நம்ம கடிச்சு ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா அந்த மஸ்கிட்டோ வந்து அதோட சலைவால ஸ்போரோசைட்ஸ் வந்து அந்த இருக்கும், அதாவது ஒரு முட்டை மாதிரின்னு எடுத்துக்கலாம். அந்த முட்டை வந்து என்ன பண்ணும்னா அதோட சலைவா மூலியமா நம்மளோட உடம்புக்குள்ளார இன்ஜெக்ட் பண்ணும். அதாவது அதுக்கு தெரியாது நம்ம இன்ஜெக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகுமோ அந்த மாதிரி நார்மலா நமக்குள்ளார வந்துடுது. ஸோ அந்த ஸ்போரோசைட் பார்த்தோம்னா இம்மிடியேட்டா எடுத்துன்னு எங்க போகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நம்ம லிவரோட ஹெப்பாட்டிக் செல்ஸ்க்குள்ள வரும். அதாவது இப்போ எப்படி வந்து பிரெயின்ல பார்த்தோம்னா நியூரான், கிட்னி பார்த்தோம்னா நெஃப்ரான்றோமோ, அந்த மாதிரி லிவர்ல பார்த்தோம்னா ஹெப்பாட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லிவர்ல இருக்க ஹெப்பாட்டிக் செல் தான் ஃபர்ஸ்ட் குடுகுடுன்னு ஓடி போகும். அந்த பிளட் ஸ்ட்ரீம் வழியா ஃபர்ஸ்ட் அங்கதான் போய் அடையும். அதோட கோல் அதுதான். ஒரு நிமிஷம், இப்போ இந்த 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 டயக்ராம் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் டக்குன்னு இதை எடுத்து பார்த்தோன்னே வந்து ஒன்றுமே புரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் பார்த்துட்டு இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக புரியும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த பேராகிராஃபை படிக்க வேண்டிய எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், அந்த பேராகிராஃப் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த டயக்ராம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிச்சிங்கனாவே போதும். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஒரு டீட்டெயிலாக நம்ம இதை பார்த்துட்டோம்னா அந்த அடுத்தது பார்க்கும் போதெல்லாம் டயக்ராமே போதும். ஸோ ஓகே, போகலாங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஹெப்பாட்டிக் செல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் போயிடுச்சு இல்லைங்களா. போயிட்டுன்னு என்ன ஆகும்னா அங்க மல்டிபிள் ஏசெக்சுவல் ஃபிஷன், அதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஸான சைசோகானி நடக்கும். ஸோ என்னன்னா அந்த லிவர்க்குள்ள போயிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஏசெக்சுவல் ஃபிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் செக்ஷுவல்னா என்ன, ஏசெக்சுவல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ செக்ஷுவல்னா எப்பவுமே செக்ஷுவல்ல மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் வந்து தான் வந்து பார்த்தோம்னா செக்ஷுவல். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மல்டிசெல்லுலர் ஆர்கன்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தோம்னா செக்ஷுவல் மூலியமா தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கும். இதே பார்த்தோம்னா இந்த யூனிசெல்லுலர்ல சில விஷயம் பார்த்தோம்னா ஃபிஷன், ஃபியூசன், பட்டிங், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ல பார்த்தோம்னா வந்து நடக்கும், ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அந்த மாதிரி ஏசெக்சுவல் ஃபிஷன்ல பார்த்தோம்னா ஒரு உயிரே தான் இருக்கும். அது மேலா இருக்கலாம் இல்லை ஃபீமேலா இருக்கலாம். அது வந்து டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு உயிரினம் என்ன ஆகும்னா தன்னால வந்து ஃபிஷன் மூலியமா, ஃபிஷன்னா என்னது, அதே தன்னால இப்போ இப்படி இருக்கா அப்படியே பிரியும், அப்படியே ரெண்டா மறுபடியும் பிரியும், இந்த ஒன்று மறுபடியும் ரெண்டா பிரியும், இந்த ஒன்று மறுபடியும் ரெண்டா பிரியும், இந்த மாதிரி இந்த ஒன்று அப்படி பிரிஞ்சுக்கிட்டு போவோம், அது பாட்டு பிரியும். அதுதான் இந்த ஏசெக்சுவல் ஃபிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபிஷன் ஆயிட்டு அந்த ப்ராசஸ் பேர் தான் சைசோகானி. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம இங்க பார்த்த சைசோகானி, இங்க பார்த்தோம் இல்லைங்களா, சைசோகானி. அந்த ப்ராசஸ் வந்து இங்க ஃபர்ஸ்ட் நடக்குது. அந்த மாதிரி என்ன ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்தோம்னா மீரோசாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு இதை வந்து ஒரு முட்டை மாதிரி வச்சுக்கோங்க, அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா ஆஃப்டர் பீங் அந்த லிவர் செல்ஸ்லேருந்து இந்த மீரோசாய்ட்ஸ் என்ன பண்ணுன்னா அதோட நெக்ஸ்ட் கோலான ஆர்பிசிக்கு போகும். ஸோ ஆர்பிசிக்குள்ளார என்ன பண்ணுன்னா இந்த மீரோசைட் பார்த்தோம்னா யூனிசெல்லுலர் ட்ரோபோசைட்ஸாக டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஸோ லிவரோட ஹெப்பாட்டிக் செல்லில் மீரோசைட்டாக டெவலப் ஆகிட்டு அதுக்கு அடுத்து ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டு ஆர்பிசிக்குள்ளார நுழைஞ்சி அங்கே யூனிசெல்லுலர் ட்ரோபோசைட்ஸாக டெவலப் ஆகும். ஸோ இந்த ட்ரோபோசைட்ஸ் தான் பார்த்தோம்னா அதோட சைஸில் பெருசாகிட்டு சென்ட்ரல் வேக்குவல் வந்து டெவலப் ஆகும். டெவலப் ஆகிட்டு ஒரு சைடில் பார்த்தோம்னா சைட்டோபிளாசம், ஒரு செல்லுனாவே அதோட சைட்டோபிளாசம் இல்லையா, அந்த டெவலப் ஆகிற அந்த சென்ட்ரல் வைக்கல ஒரு பக்கம் தள்ளி விட்டு அதை சிக்னட் ரிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தள்ளி விடுறது கேட்பாங்க, சிக்னட் ரிங் ஸ்டேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு தள்ளி விடும். ஸோ இந்த ட்ரோபோசைட் நியூக்ளியஸ் தான் பின்னாடி பார்த்தோம்னா மறுபடியும் ஏசெக்சுவலாக வந்து டிவைட் ஆகும். அதே மாதிரி ஃபிஷன் ஆகிட்டு சைசோனாட் அப்படின்ற ஒரு சைசோசான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சைசோசான் என்ன பண்ணும்னா ஒரு மாதிரி எல்லோவிஷ் ப்ரௌன் கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கும். கிரானியூல்ஸ்னா இந்த காஃபி கிரானியூல்ஸ் சொன்னாங்களா, அது எப்படி பொடியா இருக்குல்ல, அந்த மாதிரி பொடியா இருக்கிறதா பார்த்தா அந்த கிரானியூல்ஸ்னுவாங்க. இந்த நம்ம இப்படி டொக்குன்னு வைப்போம் இல்லையா, இதெல்லாம் கிரானியூல்ஸ் மென்ஷன் பண்ணுறதா நம்ம டொக்கு போடுவோம். அது எல்லாத்துக்குமே கிடையாது, ஒரு சில இதில் இந்த மாதிரி தான் வந்து துகள்கள் மாதிரி இப்படி இருக்கும். அது பேர் தான் ஸ்கர்ஃப்னஸ் கிரானியூல்ஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா? கேட்கலாம். இந்த அந்த yellowish brown pigmented granules என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கர்ஃப்னஸ் கிரானியூல்ஸ். நெக்ஸ்ட் இந்த சைசான் டிவைட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் மோனோநியூக்ளியேட் மீரோசைட்ஸ். மேல ஒரு மீரோசைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதா, அந்த மீரோசைட்ஸ் டெவலப் ஆகி சைசான் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த சைசான் டிவைட் ஆகிட்டு மோனோநியூக்ளியேட்டட் மீரோசைட்ஸா டெவலப் ஆகும். என்ன நியூக்ளியேட்னு கேட்கலாம், மோனோநியூக்ளியேட்டட். ஓகேங்களா? ஈவென்ச்சுவலா என்ன ஆகும்னா இந்த எரித்ரோசைட் லைசஸ்னாவே அந்த ஈறு மாதிரி சொல்லுவாங்க, முட்டை மாதிரி சொல்லுவாங்க. Eventually the erythrocyte lyses, releasing the merocytes and the hemosin toxin
into the bloodstream. அதாவது என்ன பண்ணோம், இந்த எரித்ரோசைட் லைஸ் என்ன பண்ணோம், இந்த மீரோசைட்ஸ் இங்க டெவலப் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த மீரோசைட்ஸையும் பிளஸ் ஹீமோசாயின் அப்படின்ற ஒரு டாக்ஸின் அப்படின்றதையும் பார்த்தோம்னா நம்மளோட பிளட்டுக்குள்ளார ரிலீஸ் பண்ணும். இந்த ரிலீஸ் ஆகிறது என்ன பண்ணணும்னா போயிட்டு இப்போ ஒரு எரித்ரோசைட்ல தானே நடக்குது ஆர்பிசிக்குள்ளார, போயிட்டு பக்கத்தில் இருக்க எல்லா எரித்ரோசைட்டையும் அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் பண்ணும். இதை தான் வந்து பொழப்பே இருக்கு. ஒவ்வொன்றையும் இன்ஃபெக்ட் பண்ணோம், அங்கேருந்து ரிலீஸ் ஆகும், மறுபடியும் இன்னொருத்த போய் இதாகும். அதே தான். So in the lysis of red blood cell results in cycles of fever and other symptoms. So எப்ப நம்மளுக்கு எடுத்த உடனே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு எப்ப அந்த மீரோசைட்ஸோ ஹீமோசின் டாக்ஸினும் ரிலீஸ் பண்ணதோ அப்பதான் நம்மளுக்கு சிம்டம்ஸே காட்ட ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் சொன்னோம் இல்லையா, இந்த எரித்ரோஸ்டேஜிக் சைக்கிள் வந்து அப்ராக்சிமேட்டா 48 to 72 ஹவர்ஸ்க்குள்ளார பார்த்தோம்னா திரும்ப அது நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ் பார்த்தோம் இல்லையா, மலேரியா, ஃபால்சிபரம்னு அந்த ஸ்பீசிஸ் பேஸ் பண்ணி அந்த ஹார்ஸ் வந்து மாறுமே தவிர மற்றபடி அந்த குறிப்பிட்ட ஹார்ஸ்க்குள்ளார இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணோம் பார்த்தோம்னா, இங்க வந்து மீரோசைட்ஸ் வந்து என்னவா டிஃபரன்ஷியேட் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மேக்ரோகாமிட்டோசைட்ஸ் அதே மாதிரி மைக்ரோகாமிட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இது பார்த்தோம்னா மறுபடியும் என்ன பண்ணும், கொசுவும் மறுபடியும் ரத்தம் குடிக்கும், மறுபடியும் வந்து கடிக்கும். அது நல்ல இன்ஃபெக்ட் ஆகாதங்களா கடிச்சா பரவாயில்ல, மறுபடியும் அங்கேயும் சைக்கிள் ஆகும். ஏன்னா இதுக்குள்ள இருந்து போகும் இல்லையா, மறுபடியும் வந்து ஏற்கனவே இன்ஃபெக்ட் ஆகிட்டு இந்த சைக்கிள்ல இருக்கவங்க வந்து போய் மறுபடியும் கடிக்கும் போது ரத்தத்தை குடிக்கும் போது இது என்ன பண்ணும்னா உள்ளார போயிட்டு மேலாவும் ஃபீமேல் கேமேட்டாவும் பிரியும். ஓகேங்களா. அதாவது மேக்ரோ கேமேட் மேலாவும் மைக்ரோ கேமேட்டோசைட்ஸ் பார்த்தோம்னா ஃபீமேலாவும் பிரியும். அப்ப என்ன பண்ணும், இப்ப மஸ்கிட்டோட வயிறு அதாவது இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா, கட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த இன்ஃபெக்டட் எரித்ரோசைட்ஸ் லைஸ் என்ன பண்ணும், மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸை ஃபெர்டிலைஸ் பண்ணும். அதாவது செக்ஷுவல் ப்ரொடக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃபெர்டிலைஸ் ஆகிட்டு டிப்ளாசாய்ட், அது அங்கே மோனோநியூக்ளியேட்டை பார்த்தோம்ல, இங்கே டிப்ளாசாய்ட் சைக்கோட் ஃபார்ம் ஆகும். அதுதான் ஊக்கினேட் அப்படின்றாங்க. இந்த ஊக்கினேட் என்ன பண்ணும்னா மஸ்கிட்டோட கட் வால் இருக்கு இல்லையா, கட்னா இப்போ இதுதான் கட் குடல் அப்படின்னு வச்சுக்கணும்னா இதுக்குள்ளார அப்படியே இருக்குன்னா உள்ள வந்து அந்த ஊக்கினேட் இருக்குமா, இந்த ஊக்கினேட் என்ன பண்ணும், இப்போ அந்த கட் வால் இதுதான் வால் சுவர் இல்லையா, இந்த சுவருக்குள்ள போய் ஒட்டிக்கிட்டு அங்க என்னவா டெவலப் ஆகும்னா ஊசைட்டா வந்து டெவலப் ஆகும் இந்த ஊக்கினேட். இந்த ஊசைட் என்ன பண்ணும், மியாசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் அண்டர்கோ ஆகும். அதுதான் ஸ்போரோகானி அப்படின்வாங்க. இங்க கடைசி பேஸா இருக்க ஸ்போரோகானி. ஸோ இந்த கேமோகானி வந்து எங்க இதாகும்னா இதுதான் அந்த மேக்ரோ கேமிட் மைக்ரோ கேமிட்டோசைட் ஆகுது இல்லையா, அதுதான் வந்து அந்த கேமோகானி. ஓகேங்களா. ஓகே. இப்போ என்ன ஆகுது, ஸ்போரோகானி ப்ராசஸ் அண்டர்கோ ஆகிட்டு ஸ்போரோசைட்ஸ் வந்து அது ரிலீஸ் ஆகும். இந்த ஸ்போரோசைட்ஸ் என்ன பண்ணும், போய் மஸ்கிட்டோட சலைவரி கிளாண்ட்ல உட்காந்துக்கும். இப்பதான் இந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்போரோசைட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, அதுதான் வந்து அதோட லாங் டைம் கோலே. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த மஸ்கிட்டோ மறுபடியும் போய் இன்னொரு ஹியூமனை வந்து கடிக்கும் போது என்ன பண்ணோம், அந்த சலைவால இருக்க ஸ்போரோசைட் வந்து மறுபடியும் உள்ள இன்ஜெக்ட் ஆகும், மறுபடியும் புது சைக்கிள் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். இப்படிதான் வந்து அந்த பிளாஸ்மோடியம் இது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணி நம்மளுக்கு மலேரியாவை கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப பார்த்தோம்னா தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, சலைவரி கிளாண்ட், கொசுவோட சலைவரி கிளாண்ட்ல இருந்து ஸ்போரோசைட் போகுது. அந்த ஸ்போரோசைட் போயிட்டு லிவருக்குள்ள ஹெப்பாட்டிக் செல்லுக்குள்ள போயிட்டு மீரோசைட் ரிலீஸ் பண்ணுது. அந்த மீரோசைட் என்ன பண்ணுது, ஹார்பிஸ்க்குள்ள போகுது. ஆர்பிஸ்ல போயிட்டு சிக்னல் ரிங் ஃபார்ம் நான் பார்த்தோம் இல்லையா, சைட்டோபிளாஸ்ட்ல தள்ளி விட்டு நியூக்ளியஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும்ட்டு, அந்த நியூக்ளியஸ் கடைசியா என்ன போகும்னா ட்ரோபோசைட்டா ஃபார்ம் ஆகும். அந்த ட்ரோபோசைட் என்ன பண்ணும், மீரோசைட்டையும் ஹீமோசின் டாக்ஸினையும் ரிலீஸ் பண்ணுமா. அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் அடுத்த ப்ராசஸ் ஆகிட்டு அந்த மீரோசைட் ரப்சர் ஆகி அந்த ஆர்பிசில இருந்து ரப்சர் ஆகி மறுபடியும் வெளில போயிட்டு மறுபடியும் அடுத்த ஒரு ஆர்பிசி வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். இப்படி ஆரம்பிச்சுட்டு இருக்கும். ஸோ இதில் தான் பார்த்தோம்னா ரெண்டா பிரியும் நம்ம சொன்ன அந்த மீரோசைட்டு கேமெட்டோசைட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு மாறும், மைக்ரோ மேக்ரோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாறி ரெடியா இருக்கும். அப்ப என்ன பண்ணும், இன்னொரு கொசு வந்து கடிக்கும். அதே கொசுனா ஏதோ ஒரு கொசு மொத்தமா ஒரு கொசு வந்து கடிக்குது. அப்படி கடிக்கும் போது என்ன பண்ணும்னா அந்த இது பார்த்தோம்னா இந்த கொசுக்குள்ளார போகும். அங்க போயிட்டு மறுபடியும் ஃபெர்டிலைஸ் ஆகும். ஃபெர்டிலைஸ் ஆகிட்டு ஊக்கினேட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஊக்கினேட் என்ன ஆகும், கட்வால்ல போயிட்டு ஒட்டிக்கிட்டு ஊசைட்டா ஃபார்ம் ஆகும். இந்த ஊசைட் தான் பார்த்தோம்னா கடைசியா ஸ்போரோசைட்டா வந்து டெவலப் ஆயிட்டு மறுபடியும் போய் சலைவரி கிளாண்ட்ல உட்காந்துக்கும். மறுபடியும் அந்த கொசு போய் கடிக்கும், மறுபடியும் ஹியூமனுக்கு வந்து ஸ்போரோசைட் உள்ள இன்ஜெக்ட் பண்ணும், மறுபடியும் லிவர் போகும். இந்த சைக்கிள் தான் நான் மேல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இது அழகா வந்து புரிஞ்சு போயிடும். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். The pathological changes caused by malaria affects not only the erythrocytes but also the spleen,
அண்ட் அதர் விசரல் ஆர்கன்ஸ். ஸோ நம்ம பார்த்தது பார்த்தோம்னா இந்த சேஞ்சஸ் பார்த்தோம்னா எரித்ரோசைட்ஸ் மட்டும் தான் வந்து அஃபெக்ட் பண்ணோம் நம்ம பார்த்தோம். பட் வந்து அது மட்டும் பண்ணாது, ஸ்பிளீன் இருக்கு இல்லையா, ஸ்பிளீன் அதே மாதிரி அதர் விசரல் ஆர்கன்ஸ். விசரல் ஆர்கன்ஸ்னா நம்ம உடம்புல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் ஏன்னா ஹார்ட்டா, லங்ஸா, அப்புறம் லிவர், இது எல்லாமே பார்த்தோம்னா இதுதான் விசரல் ஆர்கன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இது இன்குபேஷன் பீரியட் பார்த்தோம்னா 12 days, அதாவது அடைக்காக்கும் டைம். ஸோ முட்டையா வருது, முட்டையிலிருந்து அந்த மீரோசைட்டு ஹீமோசினா கன்வெர்ட் ஆகுது பார்த்தீங்களா, நம்மளுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டைம் வரைக்கும் பார்த்தோம்னா இன்குபேஷன் பீரியட் தான். அது ஒன்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள ஸ்போரோசைட் வந்துச்சுன்னா 12 days வந்து அந்த முட்டை இதாகிட்டு நம்மளை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுற டே பார்த்தோம்னா அந்த 12th day வந்து நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸும் தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த இன்குபேஷன் பீரியட் வந்து 12 days இருந்தாங்க. ஸோ சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஹெட்ஏக், நாசியா, மஸ்குலர் பெயின் இந்த மாதிரி. ஸோ கிளாசிக் சிம்டம் பார்த்தோம்னா எப்போ ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும்னா நம்ம சொன்ன மாதிரி மீரோசைட்ஸும் ஹீமோசோன் டாக்ஸினும் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்புறமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சிம்டம் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த சிம்டம் என்னன்னு பார்த்தோம்னா ஷிவரிங் ஃபீல்ஸ், அந்த குளிர், அந்த அப்படியே குளிர் நடுங்குறோம், நமக்கு அப்படியே நடுங்குற அளவுக்கு பயங்கரமா குளிரும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஹை ஃபீவர்ல இருக்கும், ஸ்வெட்டும் ஆகும், குளிரும் செய்யும், நம்மளுக்கு இதுவும் செய்யும் இல்லையா. ஸோ வந்து பார்த்தோம்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸாக காட்டும். ஸோ இது ஏன் அந்த அந்த ஃபீவர் அண்ட் சில்ஸ்க்கு வந்து மெயினான காரணம் என்ன பார்த்தோம்னா அந்த மலேரியல் டாக்ஸின் தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ ஓகே, இன்டியூசஸ் மேக்ரோபேஜஸ். அந்த நார்மலாக நம்மளுக்கு நம்ம உடம்பு வந்து ஃபீவர், அந்த பாக்டீரியா அட்டாக் ஆனவே ஃபீவர் அதிகமாகிறதுக்கு காரணமே அந்த பாக்டீரியா அட்டாக் பண்ணுறதுக்கு மேக்ரோபேஜஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல இருக்கிற டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் TNF இது பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ணும். அந்த மேக்ரோபேஜ் வந்து அதை ரிலீஸ் பண்ணும், போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த TNF இதையும் அதே மாதிரி இன்டர்லியூக்கினும் ரிலீஸ் பண்ணும். அதுக்கு தான் வந்து மெயின் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. அதை தான் இங்கேயுமே நடக்குது, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஓகே, அது ப்ரிவென்ஷன் பார்க்கும்போது இந்த பாக்ஸ் வந்து பார்த்தலாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வந்து 65% கொஷின் இது தான் கேட்பாங்களே. ஸோ அதனால் இந்த பாக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் மலேரியா, காசட்டிவ் ஏஜென்ட், இப்போ நீங்கள் எரித்ரோசைட்டிக் சைக்கிள் என்னன்னு புரியுது இல்லைங்களா. அந்த ஒரு சைக்கிள் நடக்க எத்தனை மணி நேரம் ஆகுதுன்றது நம்ம ஒவ்வொரு ஸ்பீசிஸும் பேஸ் பண்ணி மாறும்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதை தான் நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தோம்னா 4 பார்த்தோம் இல்லைங்களா, வைவாக்ஸ், மலேரியா, ஓவெல், ஃபால்சிபரம்ட்டு. ஸோ வைவாக்ஸ், சப்போஸ் வைவாக்ஸ் பேத்தஜனால நம்மளுக்கு இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா டெர்ஷியன், இல்லைனா பெனிகன் டெர்ஷியன், இல்லை பைவாக்ஸ் மலேரியா அப்படின்வாங்க, அதோட பேர்ல வந்துச்சு. ஸோ இதோட எரித்ரோசைட்டிக் சைக்கிள் பார்த்தோம் 48 72 ஹவர்ஸ் வரைக்கும்ட்டு. அதில் பார்த்தோம்னா 48 hours. அடுத்து குவார்டன் மலேரியான்றது பார்த்தோம்னா பி மலேரியா அப்படின்ற இதால் ஆகுறது, இது பார்த்தோம்னா 72 hours. அடுத்து பார்த்தோம்னா மைல்டு டெர்ஷியன் மலேரியா அப்படின்னு பார்த்தோம்னா பி ஓவெல் 48 hours. அடுத்து மேலிக்னன்ட் டெர்ஷியன் ஆர் குவாட்டிடியன் மலேரியா அப்படின்னு பார்த்தோம்னா பி ஃபால்சிபாரம் 36 48 hours. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். சரி ஓகே, இதுலேருந்து நான் ப்ரிவென்ஷன் பண்ணால் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை வந்து கடிக்குது இல்லையா அந்த கொசு வந்து வெக்டர் இல்லையா, அந்த வெக்டர் நம்ம கொண்டுட்டோம்னா இந்த டிரான்ஸ்மிஷனை நம்ம பிரேக் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ என்ன பண்ணோம், நார்மலாக மஸ்கிட்டோ வந்து தண்ணியில் தான் முட்டையை இது பண்ணோம், அந்த லார்வை அங்கேருந்து வெடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த இதில் புழு மாதிரி வந்து அதுக்கப்புறம் தான் கொசு வரும். ஸோ அப்போது அந்த லார்வை வந்து உள்ளே வெடிக்குது இல்லையா, அந்த புழு மாதிரி இருக்கு, ஒன்று நெண்டிட்டு இருக்குல்ல, அந்த புழு என்ன பண்ணுன்னா அப்பப்போ ப்ரீத் பண்ணுறதுக்காக அந்த தண்ணியோட சர்ஃபேஸ்க்கு வந்து ப்ரீத் பண்ணிட்டு போகும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ஆயில் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா தண்ணி மேலே அந்த மஸ்கிட்டோ லார்வையால் மேலே வந்து அதால் மூச்சு விட முடியாது, ஏன்னா ஃபுல்லாக ஆயில் இருக்கு இல்லையா, ஆயில் பிரேக் பண்ணிட்டு அது மேலே வர முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணால் அந்த மாதிரி ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம். இதே பான்ஸு, ட்ரைனேஜ் டிச்சு, அதே மாதிரி இல்லை மற்ற பெர்மனன்ட் பாடிஸு இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா அந்த கேம்புசியா அப்படின்ற ஒரு ஃபிஷ் இருக்குது, அந்த டைப் கேம்புசியா விட்டோம்னா அந்த ஃபிஷ் விட்டோம்னா அது என்ன பண்ணுமானா மஸ்கிட்டோ லார்வை இருக்குல்ல அந்த புழு அதை வந்து சாப்பிட்டு உயிர் வாழ்கிற ஃபிஷ் அது. ஸோ அதனால் அந்த கேம்புசியா ஃபிஷ்ஷை வந்து இந்த மாதிரி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபிஷ்ஷோட பேர் ரொம்பவே முக்கியம். அதேமாதிரி பார்த்தோம்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியா பார்த்தோம்னா மற்ற உயிரினத்துக்கு எந்த ஒரு இடையூறும் இது பண்ணாது, மற்றதுக்கு வந்து டாக்ஸிக் கிடையாது. ஸோ வந்து பார்த்தோம்னா அதையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அந்த மஸ்கிட்டோ லார்வையை கொண்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா மஸ்கிட்டோ நெட்டு, வயரு இதெல்லாம் போடுறது நம்மளுக்கு அது நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரிவென்ஷன் மெத்தட் இதுதான். ஸோ
So in 1950s, the WHO introduced malaria eradication program. But வந்து என்னாச்சுன்னா அது ஃபெயிலியர்ல தான் முடிச்சு. ஏன்னு பார்த்தோம்னா அந்த பிளாஸ்மோடியம் இது பார்த்தோம்னா ஸ்பீசிஸ் பார்த்தோம்னா அந்த அவங்க போட்ட ட்ரக்ஸோ இல்லை அவங்க போட்ட டிடிடி எல்லா இன்செக்டிசைட் எல்லாத்துக்குமே ரெசிஸ்டன்ஸ் வந்து பயங்கரமாக ரெசிஸ்ட் பண்ணுச்சு. அதனால இது வந்து ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிச்சு அப்படின்றாங்க. அதில் தான் அந்த பேரா வரும். ஓகே, மலேரியா வேக்சின் இந்த பாக்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம இது இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்பன்னு பார்த்தோம்னா வேக்சின் பார்த்தோம்னா 2015ல் RTS மஸ்குரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்சின் தான் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தோம்னா இது 4 டோஸ் வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது எஃபிஷியன்சி பார்த்தோம்னா 26ல 50% தான் எஃபிஷியன்சி இருக்குது. அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா WHO வந்து இதை வந்து 6லேருந்து 12 வாரம் இருக்கிற குழந்தைங்க, ஏதாவது வாரம் 6லேருந்து 12 வாரம் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த WHO வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கனால ஸோ இது RTS மஸ்குரிக்ஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்படியாக வந்து பார்த்தோம்னா நம்ம புரோட்டோசோவான் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபங்கல் டிசீஸ். ஸோ ஃபங்கைனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், பூஞ்சைன்னா நல்லா தெரியும். ஸோ இது பார்த்தோம்னா பாக்டீரியாவுக்கு முன்னாடியே இந்த ஃபங்கை அதில் இன்ஃபெக்ட் ஆகிற டிசீஸ் பற்றிலாம் வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பாக்டீரியாவுக்கு முன்னாடி இந்த ஃபங்கை டிசீஸ் வந்துச்சு. ஸோ பார்த்தோம்னா டெர்மட்டோமைக்கோசிஸ் இஸ் ஏ cutaneous infections caused by fungi belonging to genera Trichophyton, Microsporum and Epidemophyton. ஸோ நம்ம ஃபங்கை பூஞ்சைனாவே என்னது சர்ஃபேஸ் மேலே அந்த வளரக்கூடிய ஒரு தாவரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மஷ்ரூம்ல நம்ம என்ன சொல்லுவோம், அது ஃபங்கஸ் தானே, ஃபங்கஸ் வகையை சேர்ந்தது அந்த மஷ்ரூம். காளான் அது தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி அது சர்ஃபேஸில் தான் வளரும். உடம்புக்குள்ளார வந்து உள்ளார போய் இன்ஃபெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஸோ அதனால பார்த்தோம்னா மேக்ஸிமம் அது காஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம்னா டெர்மட்டோமைக்கோசிஸ் தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஏன்னா டெர்மட்டோன்னா பார்த்தோம்னா ஸ்கின்னு ஸ்கால்பெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ மேலே அந்த தோல் சம்மந்தமாக எதெல்லாம் வருதோ அது எல்லாமே ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் தான். இந்த சொரியாசிஸ், அப்புறம் வேற என்ன ரிங்வார்ம், படத்தாமரை, இது எல்லாமே பார்த்தோம்னா ஃபங்கல் டிசீஸ் தான். ஸோ அதை தான் வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. என்னன்னா ட்ரைகோஃபைட்டான், மைக்ரோஸ்போரம் அண்ட் எபிடெர்மோஃபைட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப காமனான ஒரு ஃபங்கல் டிசீஸ் பார்த்தோம்னா ரிங்வார்ம் தான். அடிக்கடி கேட்டுப்பீங்க, இந்த படத்தாமரை சொல்லிட்டு நிறைய ஆட்ஸில் கூட வரும். அதாவது அது பேர் ரிங்கார்டு தான் இல்லை, ரிங்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் போடுவாங்க அடிக்கடி இல்லையா. ஸோ ரிங்வார்ம் வந்து இது பண்ணுறதுக்காக. ஸோ அதுதான் வந்து மோஸ்ட் காமனாக இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா அதாவது இந்த ஃபங்கை நார்மலாக ஃபங்கைன்னு எடுத்துக்கலாம். ஃபங்கை நார்மலாக வளர்கிற இடம் எங்கன்னு பார்த்தோம்னா அந்த இடம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஹீட்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுல தான் வந்து ஃபங்கை வந்து நல்லா வளரும். ஸோ இப்போ நம்ம உடம்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட அக்குள் வச்சுக்கலாம், ஃபோல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம தொடையும் இது ஜெனிட்டல்ஸும் ஜாயின் ஆகிற இடம், அந்த மாதிரி இடம்லாம் பார்த்தோம்னா நார்மலாக பார்த்தோம்னா ஒரு ஹீட் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னும் போது பார்த்தோம்னா அது மட்டும் இல்லாமல் வேர்க்கும் எப்போவுமே அந்த இடம் அந்த மாதிரி அடைச்சே இருக்கிறதுனால. ஸோ அப்படின்னும் போது அந்த இடம் பார்த்தோம்னா ஃபங்கை வளர்றதுக்கு ரொம்ப ஏற்ற இடமா இருக்கும். அதனால தான் பார்த்தோம்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ரிங்வார்ம்லாம் அந்த இடத்துல வரும். காதுக்கு பின்னாடி, அப்புறம் அந்த விரலுக்கு இடுக்குல, இந்த மாதிரி எல்லாம் வரும் பார்த்தீங்களா. அதனால தான் பார்த்தோம்னா அந்த ஃபங்கை வளர்றதுக்கு அது ஒரு ஏதுவான இடமா இருக்கும். ஸோ இந்த ரிங்வார்ம் வந்து மற்ற இடத்துல வரத ரிங்வார்ம் அப்படின்னு சொல்றோம். இதே ஃபீட்ல வந்துச்சுன்னா அதான் வந்து அத்தலட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபுட்ல அந்த ரிங்வார்ம் வந்து ஃபீட்ல வந்துச்சுன்னா அது என்ன சொல்றாங்க, அத்தலட் ஃபுட். அது எதால வருதுன்னு பார்த்தோம்னா டீனியா பீடிஸ் அப்படின்னு சொல்லி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, இப்போ ஃபுட்ல தானே அந்த பெடிக்யூர் மெனிக்யூர்லாம் அதெல்லாம் வந்து பெடிக்யூர் பார்த்தோம்னா காலில் தானே பண்ணுவாங்க. ஸோ வந்து டீனியா பெடிஸ் அப்படின்னு சொல்லி பெடிக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது எப்படி வந்து பரவும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பார்த்தோம்னா இப்போ வந்து ஏதோ இன்ஃபெக்டான பர்சன் யூஸ் பண்ண டவல்ஸோ கோம்ஸ் கிளாத்ஸ் அவங்களோட க்ளோத்ஸோ யூஸ் பண்ணாலும் பரவத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சாயில் மூலமாக பரவலாம். ஸோ அத்லட் ஃபுட்னா அப்படிதான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதான் ஃபங்கல் டிசீஸ் வந்து அவ்வளோதான் முடிஞ்சாச்சு. அடுத்து கடைசியா டிசீஸ்ல பார்த்தோம்னா ஹெல்மின்திக் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா முடியுது. ஸோ இந்த ஹெல்மின்திக் டிசீஸ் அப்படின்னா பார்த்தோம்னா மோஸ்டா எண்டோபாரசைட்டிக், அதாவது நம்ம கட்ல குடல், அது மட்டும் இல்லாமல் பிளட்ல ஹியூமன் பீங்ஸ்ல இருக்க குடல் அண்ட் ரத்தத்துல இருக்க ஒரு எண்டோபாரசைட்டல் உருவத்தான் இந்த ஹெல்மின்தஸ் அப்படின்ற நோய்கள். ஓகேங்களா? ஸோ அதுல பார்த்தோம்னா 2 வந்து ரொம்ப ஒரு அடிக்கடி இருக்கு. இப்போ எப்படி நம்ம ஃபங்கல் டிசீஸ்ல ரிங்வார்ம் பார்த்தோம்னா அந்த மாதிரி ஹெல்மின்திக் டிசீஸ்ல பார்த்தோம்னா 2 அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டதா இருக்கும்.
நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்களா யானைக்கால் நோய் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஃபிளாரேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அஸ்காரிசிஸ் பார்த்தோம்னா நம்ம வயிற்றுக்குள்ளார போய் உண்டு பண்றது. ஸோ ரெண்டு அந்த ரிங் வார்ம், ஹூக் வார்ம் அதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா, அதை தான் வந்து சொல்றாங்க. பட்டைப்புழு, உருளைப்புழு அது. ஸோ அஸ்காரிசிஸ் அண்ட் ஃபிளாரேசிஸ் அதை பற்றி ஒன்று பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அஸ்காரிசிஸ் பார்க்கலாம். ஸோ அஸ்காரிசிஸ் மோனோஜீனிக் பேரசைட் அண்ட் எக்ஸிபிட் செக்ஸுவல் டைமார்பிசம். அதாவது இந்த அஸ்காரிஸ் அப்படின்ற குழு பார்த்தோம்னா ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதாகவுமே இருக்குன்றாங்க. ஸோ இங்கே பார்க்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தோம்னா மேல் வார்ம், இது வந்து ஃபீமேல் வார்ம். ஸோ தெரியுதுங்களா பார்த்தா. ஸோ அதை வச்சு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. இதில் வந்து செக்ஷுவல் டைமார்பிசம் வந்து இருக்குது. நம்ம மேலே பேத்தஜஸ் பார்த்த சிலதுக்குலாம் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லைல்ல, ஒன்று தான் ஃபிசனைட் வரும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அஸ்காரிசிஸ் இஸ் டிசீஸ் காஸ்டு பை இன்டெஸ்டைனல் எண்டோபாரசைட் அஸ்காரிசஸ் லூப்ரிகாய். ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட். அஸ்காரியாசிஸ் வந்து ஒரு மோனோஜெனிக் பேரசைட். ஓகே, இந்த அஸ்காரியாசிஸ் டிசீஸ் பார்த்தோம்னா இந்த எண்டோபாரசைட்டான முழு பேர், இந்த அஸ்காரிஸ் முழு பேர் என்ன பார்த்தோம்னா அஸ்காரிஸ் லூப்ரிகாய்ட்ஸ். அதை வந்து காமனாக என்ன சொல்லுவாங்கன்னா ரவுண்ட் வார்ம்னு சொல்லுவாங்க, உருளை புழுன்னு சொல்லுவாங்க. இதால ஏற்படுறது தான் இந்த அஸ்காரிசிஸ். மேக்ஸிமம் எங்க ஆகும்னா இண்டஸ்ட்ரியில தான் இது நடக்கும். இது வந்து இதோட எக்ஸ் போடும்ல, முட்டை போடும் இல்லையா, இந்த முட்டை வந்து ஏதோ ஃபுட்ல வந்து கண்டாமினேட் ஆச்சாலோ வாட்டர் கண்டாமினேட் ஆயிட்டாலோ அதை நம்ம உட்கொள்ளும் போது அதை என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புக்குள்ளார நம்ம இண்டஸ்ட்ரியில போயிட்டு அங்கிருந்து அதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும். இது வந்து சில்ட்ரன் குழந்தைங்களாம் வந்து மண்ணில் விளையாடிட்டு இருக்கும்போது அங்க வந்து எக்கு கையில அப்படி கழுவாம போய் சாப்பிடும்போது என்ன ஆகும், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்றாங்க. ஸோ இதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா வயிற்று வலி, வாமிட்டிங், ஹெட்ஏக், அனிமியா, ரத்த சோகை, இரிட்டபிலிட்டி, டயரியா. ஸோ நார்மலாக இன்டெஸ்டைன்ல இன்ஃபெக்ட் ஆச்சாலே இதுதான் வரும்னு நல்லாவே தெரியும். ஸோ இதோட ஹெவி இன்ஃபெக்ஷன் எந்த அளவுக்கு போகும்னு பார்த்தோம்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. இந்த நம்ம சில டைம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நம்ம வயிற்றுல வந்து குடல்ல வந்து அந்த புழு தங்கிடுச்சுன்னா அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட எல்லா எனர்ஜியும் இது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புழு என்னது மாத்திரை, பூச்சி மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து இது அந்த மாதிரி நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வரும் அப்படின்னு சொல்றாங்க. வயிறு வலி பயங்கரமா வரும். அதே மாதிரி இந்த நியூட்ரிஷன் வந்து கிடைக்கல, குழந்தைங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு பார்த்தோம்னா அதோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். இது மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் பண்ணோம்னா என்ட்ரைட்டிஸ், ஹெப்பாட்டிட்டிஸ், பிராங்கிடிஸ், இந்த மாதிரி 3 வகையான இதுவும் வரத்துக்கு நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஸ்காரிசிஸ் சொல்றாங்க. ஸோ குடல் சார்ந்து அப்படின்றதுனால பார்த்தோம்னா ஸோ இந்த மாதிரி நான் சொன்னது எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க தானாவே லாஜிக்கலா யோசிச்சிங்கனாவே வரும். ஸோ மறக்க வாய்ப்பு கிடையாது, பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் அதோட சயின்டிஃபிக் நேம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ரொம்ப ஃபேமஸான ஒன்று தான் இந்த ஃபிளாரியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஊகேரியா பேன்கிராஃப்டி அப்படின்னு இதுதான் ஊகேரியா பேன்கிராஃப்டி அப்படின்ற ஒரு குழு அதுவால ஏற்படுறது தான். மேக்சிமம் இந்த சாக்கடையெல்லாம் வந்து சாக்கடைக்காக வாழ்வாங்க இல்லையா, இந்த தமிழன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சாக்கடையில வந்து கலந்துருச்சு தண்ணி, அதை குடிச்சு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா யானைக்கால் நோய் வந்து வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து இதுதான். ஸோ இந்த ஊகேரியா பேன்கிராஃப்டி அப்படின்றதுக்கு காமனாக என்ன சொல்வோம், ஃபிலாரியல் வார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நம்ம வேலை பார்த்தோம் அஸ்காரியாசிஸ் வந்து ரவுண்ட் வார்ம் சொல்லுவோம்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தோம்னா இது உருளையா இருக்கு. அதாவது ரவுண்ட் வார்ம்னு ஏன் சொல்றாங்கன்னா அது உருளையா இல்லையா பார்க்க, ஸோ அதாவது ரவுண்ட் வார்ம். இது பார்த்தோம்னா ஃபிலாரியல் வார்ம் பேர்லேயே இருக்கு. ஸோ அதை வந்து காமனாக சொல்லுவாங்க. பட் சயின்டிஃபிக் நேம் பார்த்தோம்னா ஊகேரியா பேன்கிராஃப்டி. இது மேக்ஸிமம் எங்க இருக்கும், அது எப்படி இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இது பார்த்தா லிம்ப் வெசல், அதே மாதிரி லிம்ப் நோட்ஸ்ல இருக்கும். எண்ணெய் முடிச்சு அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா, ஸோ அந்த இதில் வந்து இருக்கும் லிம்ப் நோட்ல. ஸோ இது என்ன பண்ணும் பார்த்தோன்னா இந்த ஊகேரியா பேன்கிராஃப்டி பார்த்தோம்னா செக்ஷுவலி பார்த்தோன்னா டைமார்பிக் விவிபேரஸ் டைஜினி. ஸோ அதாவது இந்த முட்டையிடும் இல்லையா, முட்டையிடுறதா இதுவும் முட்டையிடுற வகையை சேர்ந்தது தான். ஸோ அப்படின்னும் போது என்ன பண்ணும், இதோட லைஃப் சைக்கிள் பார்த்தோம்னா 2 ஹோஸ்ட்ல வந்து கம்ப்ளீட் பண்ணும். எப்படி பார்த்தோம்னா எப்படி மலேரியா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிரைமரி ஹோஸ்ட் வந்து ஃபீமேல் அனஃபிலோஸ் அப்படின்னும், செகண்டரி ஹோஸ்ட் பார்த்தோம்னா மேன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி இதுக்கும் பார்த்தோம்னா 2 ஹோஸ்ட் இருக்கு. பிரைமரி ஹோஸ்ட் பார்த்தோம்னா ஃபீமேல் மஸ்கிட்டோ கியூலக்ஸ், அது அனஃபிலோஸ், இது வந்து கியூலக்ஸ். ரெண்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கியூலஸ் மஸ்கிட்டோ என்ன பண்ணும் வந்து மனுஷனை கடிக்கும் போது மனுஷனுக்குள்ளார இந்த பேரசைட் வந்து உள்ள போயிடும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதாகும். இப்போ என்ன ஆகும்னா உள்ள போயிடுச்சு இல்லையா, அப்போ போனது வந்து ஃபீமேல் ஃபிலாரியல் வார்ம் இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணணும் ஜூவனைல்ஸுக்கு ரைஸ். அதாவது வந்து ஜூவனைல்ஸ்னா என்ன சொல்லுவாங்க, சிறார், நீங்க சிறார் பள்ளியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த
சின்ன வயசு 18 வயசு கீழே வந்து தப்பு செஞ்சவங்களை கொண்டு போய் ஒரு ஜெயில அடைப்பாங்களே, அதுதான் அந்த ஜுவனைல் ஜெயில்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசா 18 வயசு கீழே இருக்கிறது மாதிரி தான் ஜுவனைல்ஸ், சின்ன பசங்க அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி இதுங்களை வந்து ஜுவனைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குட்டி குட்டியா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மைக்ரோஃபிலேரியே லார்வே அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பண்ணும், லிம் கிளாண்ட்ல இந்த ஜுவனைல் வந்து அடல்ட்டா வந்து டெவலப் ஆகும். ஓகேங்களா, அப்ப என்ன ஆகும், சின்னதா இருக்கும் ஓகே, பெருசாக பெருசாக என்ன ஆகும், அந்த வார்ம்ஸ் எல்லாம் அக்குமுலேட் ஆகி அப்படியே ஒரே இடத்துல ஒன்னா சேர்ந்து அந்த இடத்த வந்து பிளாக் பண்ணிடும் அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம். இதனால என்ன ஆகும், அந்த பைப் எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பலூன் வந்து நம்ம இப்படி ஊத 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 உள்ள போய் அக்குமுலேட் ஆகி ஏர் அக்குமுலேட் ஆகி இன்ஃபிளாமேட் ஆகுதோ, நம்ம இப்போ நம்மளோட நரம்பு குடல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தானே இருக்கும், அந்த பலூன் மாதிரி தானே இருக்கும் அதோட தன்மை. ஸோ அப்படின்னும் போது போய் ஃபுல்லா அடைச்சிக்கிச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே அது விரியாது, இன்ஃபிளமேட் ஆகுமா. ஸோ அந்த லிம்ப் நோட்ல இன்ஃபிளமேஷன் ஆக 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 என்ன ஆகும்னா, நம்மளுக்கு பார்க்கும்போது யானைக்கால் மாதிரி அப்படி வீங்கி போயிடும். அதனால தான் அது யானைக்கால் நோய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லிம்ப் வெசல் காசஸ் எலிஃபான்டிசிஸ் ஆர் ஃபிலாரேசிஸ் அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் அது வந்து பேரே வந்து ஃபிலாரேசிஸ் எலிஃபான்டிசிஸ் அப்படின்றாங்க. ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் பார்த்தோம்னா லிம்ஸ், ஸ்கார்டம் அண்ட் மேமரி கிளாண்ட், இந்த மாதிரி இடத்துலலாம் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான். இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம டிசீஸ், அதாவது காமனா பேத்தஜன்ஸால எப்படிலாம் வந்து டிசீஸ் காஸ் ஆகும், அதை வந்து எப்படி தடுக்கலாம், என்ன மாதிரி எது என்ன மாதிரி டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நான் சொன்னது எந்த பாயிண்ட்லாம் முக்கியமாக நோட் பண்ணி வச்சு படிச்சிங்கனாவே இந்த டிசீஸ் வந்து மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிடும். அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தோம்னா அதாவது ட்ரக்ஸு, ஆல்கஹால் இந்த மாதிரி பற்றி பார்ப்போம். ஸோ அந்த ட்ரக்ஸ்லாம் எங்கேருந்து கிடைக்குது, கஞ்சாலாம் எங்கேருந்து கிடைக்குது, அதே மாதிரி கொக்கைன் இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது, அதெல்லாம் சாப்பிட்றதுனால என்னென்ன பிரச்சனை, மென்டல் டிசார்டர்லாம் வருது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த நம்ம மேலே பார்த்தா அந்த பேத்தஜன்ஸால காசு ஆகிற டிசீஸ் எல்லாமே நம்ம எப்படி வந்து தடுக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம்னா நம்மளோட பர்சனல் ஹைஜீன் அதே மாதிரி பப்ளிக் ஹைஜீன் ரெண்டுமே மெயின்டைன் பண்ணால் நமக்கு இந்த பிரச்சனை வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹைஜீன் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு குட் ஹெல்த் வந்து ஒருத்தவங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதுக்காக ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுவோம், அதுதான் ஹைஜீன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறோம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தோம்னா, சப்போஸ் மண்ணில் வந்து அந்த அஸ்காரிசிஸோ இல்லை ஃபிலாரிசிஸோ ஒரு முட்டை வந்து சப்போஸ் கையில் இருந்தால் கூட நம்ம கை கழுவும் போது அந்த சோப்புன்றது பார்த்தோம்னா இது மாதிரி தானே. ஸோ அதில் வந்து இதாகிட்டு அது செத்து போயிடும். ஸோ அப்படின்னும் போது அந்த கை வந்து சுத்தமாயிடும், சாப்பிட்டோம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதே பார்த்தோம்னா குழந்தைங்க கை கழுவிட்டு வந்து மண்ணில் விளையாடிட்டு வந்து நம்ம அதை கண்டுக்காம விட்டு அப்படியே சாப்பிட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். ஸோ அதை தான் வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா WHO சிலதை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, conditions and practices that help to maintain health and prevent the spread of disease, அதுதான் இந்த ஹைஜீன் அப்படின்றாங்க. ஸோ பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அதாவது ஒருத்தவங்க வந்து எப்படி அவங்களோட பாடி வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, குளிக்கிறது, கை கழுவுறது, அதே மாதிரி ஃபிங்கர் நெயில்ஸ் எல்லாம் வந்து ட்ரிம் பண்ணுறது, சுத்தமான ட்ரெஸ் போடுறது, அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம வீடு, சர்ஃபேசஸ், டாய்லெட்ஸு இந்த எல்லாத்துமே பேத்தஜன் ஃப்ரீயாக வச்சுக்கிறது பர்சனல் ஹைஜீன் அப்படின்றாங்க. ஸோ இது பப்ளிக் பிளேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பப்ளிக் பாத்ரூம்ஸு, அதே மாதிரி பார்த்தோம்னா ஆஃபீஸஸ், இது எல்லாமே பார்த்தோம்னா பப்ளிக் பிளேஸ், அதையும் வந்து அந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பப்ளிக் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேளை கோல்டு இருக்குது அந்த மாதிரினா, சப்போஸ் நம்ம தும்புறோம் அப்படின்னா வாய் மேலே கை வச்சுட்டோ இல்லை கர்ச்சீஃப் யூஸ் பண்ணிட்டு பண்ணுறதுலாம் தான் ஒரு பப்ளிக் ஹைஜீன் மாதிரி நம்ம வச்சுக்கணும். மெனி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் சச் அஸ் டைஃபாய்டு, அமிபியாசிஸ் அண்ட் அஸ்காரிசிஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் மூலிமா தான் பரவுது. ஸோ வந்து அந்த ஃபுட் அண்ட் வாட்டர் வந்து அந்த மாதிரி கண்டாமினேட் ஆகாமல் பார்த்துக்கிறது வந்து நம்மளோட இது. ஸோ வந்து இப்போ தெருவுலலாம் விற்கிற அந்த க்ளோஸ் பண்ணாமல் விற்கிற அந்த சாப்பாடுலாம் தவிர்க்கிறது மிகவும் நல்லது. ஸோ அட்வான்ஸ்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரொவைட் எஃபெக்டிவ் கண்ட்ரோலிங் மெஷர்ஸ் for many infectious and non-infectious disease. The use of vaccines and adapted immunization programs have helped to eradicate smallpox in India. So வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்மால் பாக்ஸ் வந்து அடிக்கடி ரொம்பவே ஒரு ப்ரிவலண்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ எப்போ வந்து அதுக்கு வந்து இம்யூனைசேஷன்லாம் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் இந்த ஸ்மால் பாக்ஸ்ன்றது எராடிகேட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எராடிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ மொரால் பார்த்தோம்னா இந்த போலியோ, டிப்தீரியா, நிமோனியா, டெட்டானஸ் இது எல்லாமே பார்த்தோம்னா வேக்சின்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தோம்னா அந்த டிஜிபி அந்த மாதிரி போலியோலாம் போடுவாங்க இல்லையா, டிப்தீரியா, போலியா, டெட்டானஸ், டிபிடி இன்ஜெக்ஷன், இந்த மூணுக்கும் சேர்த்து போடுவாங்க. ஒவ்வொரு மந்த்துக்கும் வேக்சின் போடுவாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அது காரணம் தான். ஸோ இந்த வேக்சின்
போட போட பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த நோய் எதிர்க்க ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். ஸோ அதனால அதுக்கு மேலே இன்ஃபெக்ஷன் ஆனால் கூட அவங்களுக்கு அந்தளவுக்கு சிவியராக வந்து ப்ராப்ளம் வராது. இல்லைன்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு நாள் இம்யூனிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா வரவே வராமல் கூட போகும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ சொன்ன மாதிரி இதோட வந்து டிசீசஸ் பற்றி முடிவு போது நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது எல்லாமே ட்ரக்ஸு, ஆல்கஹால், அதனால் வந்து என்னென்னலாம் பிரச்சனை ஆகும், ஸோ அது எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட முடியுது. ஸோ அது ஃபுல்லாகவே வரும். அதுவும் கொஞ்சம் வந்து ஒரு பெரிய ஏரியா தான். பட் வந்து இதுல இருந்து நிறைய கேட்பாங்க. நிறைய இதெல்லாம் இருக்குது, பாக்ஸஸ்லாம் இருக்குது, பாக்ஸஸ்லேருந்து கேட்பாங்க. அந்த மாதிரி முக்கியமான ஏரியா தான் இது. கொஞ்சம் பெருசாக தான் போகும். பட் வந்து இது வந்து ஒரு லெசனாக படிக்காமல் ஜஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் வந்து குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னு நம்ம நல்லாவே தெரியும். லிவர் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் மெமரி ப்ராப்ளம், இந்த மாதிரிலாம் வரும்ன்றது நமக்கு நார்மலாக பார்த்து தெரிஞ்சது, நம்மளுக்கு நிறைய படத்துல பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வச்சு ஒரு இதாக படித்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஈஸியாக வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் தான் இருக்குது, நம்ம முடிச்சிடலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறேன். பாய்.